ஓகே. என்னோட வாய்ஸ் கேட்குதா அப்படின்றதையும் சொல்லிடுங்க. ஏன்னா வந்துட்டு நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்ல. என்னாச்சுன்னு தெரியல. ஓகே. நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம். நவீன உலகம் பகுத்தறிவு. வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8வது யூனிட், 9வது யூனிட், 10வது யூனிட் இருக்கும். யுஜிடிஆர்பி பொறுத்தவரைக்கும். பிஜிடிஆர்பி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9, 10 மட்டும் தான் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உலக வரலாறு இருக்கும். ஓகேவா? புக்கில் வந்து எடுத்த உடனே மறுமலர்ச்சி, மேற்கு ஐரோப்பியா, அதன் பரவலம் இது குடுத்துருக்காங்க. இந்த டாபிக் முன்னாடி ஒரு பேசிக் டாபிக் இருக்குது. எப்படி மறுமலர்ச்சி ஆச்சு, எப்படி தேசிய நாடுகள் ஃபஸ்ட்டு தோன்றுச்சு, அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கான்செப்ட் தெரியணும். ஓகேவா? அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் நான் சொல்லிட்டேன். புக்கில் இருக்க மறுமலர்ச்சி டாபிக் உங்களுக்கு நடத்துறதுக்கு இன்னும் 2 days ஆகும். ஓகேவா? ஏன்னா பேசிக் நடத்துறதுக்கும் உங்களுக்கு டைம் ஆகும். ஓகே. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன ஐரோப்பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த நவீன ஐரோப்பா இருக்குல்ல, அது வந்து பிறக்கிறதுக்கு வந்து அடையாளமாக இருக்க ஒரு நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா நாடு தான். அது என்ன ஐரோப்பா, நவீன ஐரோப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன ஐரோப்பாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸ்? அது என்ன, ஐரோப்பா உருவாகிறதுக்கு ஐரோப்பா தான் காரணமாக இருக்கும்ன்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீனம் அப்படின்னா மாடர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? புதுமையாக்குறது, இல்லை மறுமலர்ச்சி ஆக்குறது, இல்லைனா மாடர்னைசேஷன் அப்படின்ற வார்த்தை தான் கரெக்ட். ஓகேங்களா? மறுமலர்ச்சி அப்படின்றதுலாம் வந்து லேட்டாக தான் வரும். இந்த நவீனம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வரும். நவீன ஐரோப்பா வந்து உருவாகிறதுக்கு அடையாளமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய தேசிய நாடுகள் தான். ஓகேவா? இந்த தேசிய நாடுகள்லாம் என்ன பண்ணுதுன்னா, இடைக்கால ஐரோப்பாவில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரேக்கம், லத்தீன் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இதை தாண்டி இடைக்காலத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பா கண்ட்ரீஸில் தான் என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நவீனமயமாக்கல் உருவாகுது. ஓகேவா? இப்போ இந்தியாவே எடுத்துக்கோங்களேன். ஏன்ஷியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேத காலம், அதுக்கப்புறம் சிந்து சமவெளி இந்த மாதிரி படிப்பீங்களா, இரும்பு காலம்ட்டு. அதுவே மெடிவல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இடைக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகலாயர், டெல்லி சுல்தானியம் இந்த மாதிரி படிப்பீங்களா. ஐரோப்பாவிலையுமே இந்த பழைய ஐரோப்பாக்கள் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து கிரேக்கம், லத்தீன் அந்த மாதிரி ஐரோப்பாக்கள் வருவாங்க. இந்த நவீன ஐரோப்பா அப்படின்னும் போது ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, ஸ்பெயின் இந்த மாதிரி நாடுகள் வரும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐரோப்பான்றது சாதாரணமாக உருவானது தான். ஆனால் நவீனமாக ஐரோப்பா அப்படின்றது உருவானது எப்படி உருவாச்சுன்னா, இந்த இடைக்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நாடுகளால் தான் நவீனமாக ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் எப்படி நவீனமாச்சுன்றது. சரி, ஓகே. ஐரோப்பா முழுவதும் ஒற்றுமையாக இருந்தாங்களா? ஏன்னா வந்து தேசிய நாடுகள் தோற்றம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ வந்து நேஷ்னலைஸாக தேசியமாக எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருக்கணும்ல. அப்போ ஒற்றுமையாக இருந்தாங்களா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒற்றுமையாக இருந்தாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா முழுசுமே ஒரே ஒரு மதம், அதாவது ஒரே ஒரு ரிலீஜியன் தான் இருந்தது. மதம் கூட சொல்லக்கூடாது, ஒரு ரிலீஜியன் தான் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவம் மட்டும்தான் ஃபாலோ பண்ணாங்க. அதனால் கிறிஸ்டியானிட்டியாக பார்க்கும் போது மொத்த ஐரோப்பா நாடுகளும், அதாவது இடைக்காலத்து ஐரோப்பாவாக இருக்கலாம், இல்லை பழைய காலத்து ஐரோப்பாவாக இருக்கலாம், இல்லை இன்கேஸ் ஃப்யூச்சர் ஐரோப்பாவாக இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே ஐரோப்பியர்கள் பொறுத்த வரைக்கும் வெறும் கிறிஸ்தவம் மட்டும்தான் வந்துட்டு இருந்தது அவங்கக்கிட்ட. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தேசியம் வந்து ஈஸியாக உருவாக ஆரம்பிச்சிச்சு. தேசிய நாடுகள் தோற்றம்லாம் ஓரளவுக்கு ஓகே நல்லா போயிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே கொஞ்சம் வந்து எல்லாமே இதுவாகிருங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவம் வந்து உலகமயமாக்கும். ஓகேங்களா? ஐரோப்பாவில் உலகமயம் கிறிஸ்துவம் ஆச்சுன்னா, அப்போ ஒவ்வொரு நாடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சு என்ன ஆகுது, ஐரோப்பாவை சுற்றி மற்ற நாடுகளுமே கிறிஸ்டியானிட்டி வருது. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ பேர் இருக்கும்ல, அப்போ இதுக்கு யாரோ ஒரு ஹெட் இருக்கணும்ல, தலைன்னு ஒருத்தர் இருக்கணும்ல, அது யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது தான் இந்த போப் புனித ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த வேட்டிகன் சிட்டின்னு சொல்லுவவங்களுக்கு உலகத்திலே வந்து சின்ன சிட்டி வந்து, அதாவது சின்ன கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா வேட்டிகன் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அங்கே தான் இந்த போப்பாண்டவர்கள், புனித போப்பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எல்லாத்துக்குமே தலைவர். ஓகேவா? இப்போ நம்ம இஸ்லாமியம் படிக்கும் போது இந்த இல்துமிஷ்லாம் படிப்போம்ல, அப்போ அந்த இல்துமிஷ் என்ன பண்ணியிருப்பான்னா, காலிஃபா கிட்டேருந்து லெட்டர் வாங்கி அவர் தான் அஃபிஷியலாக ஃபஸ்ட்டு வந்து டெல்லி சுல்தானியம் அரசராக இருப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடி குதுப்புதீன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அஃபிஷியல் அரசராக இல்லாமல் வெறும் அரசராக இருந்திருப்பாருன்னு படிச்சோம்ல. இப்போ எப்படி இஸ்லாமியர்களுக்கு வந்து காலிஃபா ஃபஸ்ட்டோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து புனித இந்த போப்பாண்டவர் இல்லை அவங்க தான் வந்துட்டு ரொம்ப மேஜராக தலையாக இருப்பாங்க. சரி, ஓகே. இந்த போப்பாண்டவர்ன்றவங்க எல்லா நாட்டிலையுமே இருப்பாங்களே ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எங்கள் நாட்டில் தான் இடைக்காலம் பொறுத்த வரைக்கும் எங்கள் நாட்டில் தான் இருக்கணும், எங்கள் நாட்டில் தான் போப்பாண்டவர் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாடுகளாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரு பழமையான நாடை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சூஸ் பண்ணி ரோம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோமில் இருக்கக்கூடிய பேரரசர் தலைமையில் என்ன பண்ணுறாங்க, அங்கே தான் இதுக்கு மேலே புனித
ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித அதாவது புனித ஆண்டவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் சரி பேரரசர் இருக்கார் பார்த்தீங்களா, ரோம் பேரரசர், இவங்க தலைமையில் தான் இதுக்கு மேலே இந்த ஐரோப்பா மொத்தமும் கேட்கணும், அவங்க சொல்கிறதான் நடக்கணும் அப்படின்ற ஒரு மேஜர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வராங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு இந்த பிரச்சனைலாம் நார்மலாகி சரி ஓகே நவீனமயமாக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிறிஸ்துவர்களும் நம்ம கிறிஸ்துவம் அப்படின்ற ஒற்றுமை இருக்குமே தவிர அவங்க அடிப்படையில் ஒரு ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. ஓகேவா, அடிப்படை ஒற்றுமைனா என்ன, ஏன் கிறிஸ்துவ ஒற்றுமை என்னன்னா அவங்க வந்து மதத்தால் ரிலீஜனால் வந்து கிறிஸ்டியன் அப்படின்ற ஒற்றுமை இருக்குமே தவிர அதுலேயுமே பிரிவினை இருக்கும். அதை தாண்டி அவங்களுக்கும் நாட்டுப்பற்று அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும். அதனால் இல்லை எங்கள் நாட்டில் இருக்க கிறிஸ்துவம் பெருசு, நாங்கள் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளுக்கும் கிளர்ச்சிகள் புரட்சிகள் வர ஆரம்பிக்குது இந்த டைமில். ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க கிறிஸ்டியன் அப்படின்னு என்ன தான் மொத்த ஓவரால் ஐரோப்பாக்குள்ள ஒற்றுமை இருந்தாலும் தேசபக்தி, இனம், மொழி இது எல்லாமே அடிப்படையாக பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒற்றுமை கொஞ்சம் கொஞ்சமாக சிதற அடைய ஆரம்பிக்குது. ஸோ இதனால் புனித ரோப் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், இவங்கெல்லாம் இப்படி இருந்தால் மொத்த அதாவது மொத்த ஐரோப்பாவுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிரும். ஸோ வந்து இது நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து இவங்க மொத்த பேத்தையும் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். அந்த யோசிக்கிறதுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த புனித ரோம் பேரரசு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து மொத்த உலகத்துக்கும் அவர் தான் அதிகாரம் செலுத்துவார். அப்போ அதிகாரம் செலுத்துறதுக்காக இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை உருவாக்குவாங்க. அந்த குழு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபுக்கள்னு சொல்லுவோம். நம்ம மேலே படித்தோமா, நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது நோபல்ஸ்ன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஐரோப்பாக்களும் பிரபுக்கள் உருவாக்குறாங்க. அவங்கள ஏன் உருவாக்குறாங்கன்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நீ போய் பாரு, அப்போ தான் நம்ம வந்து மொத்த ஐரோப்பாவையும் வந்து நம்மளுடைய கைக்குள்ளே வச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யார், இந்த ரோம் பேரரசரும் அங்கே இருக்கக்கூடிய போப்பாண்டவரும். ஓகேவா, ஸோ இதை தாண்டி என்ன ஆகுதுன்னா அந்த கீழே அதாவது அரசருக்கு கீழே வந்து இருக்கிறது தான் அந்த பிரபுக்கள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன வேலை, இது மட்டும்தான் வேலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த ஜமீன்தான்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி நிலமானிய பிரபுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதிகாரம் வந்து நிலமானியத்துக்கு வாங்குறதுக்கான அதிகாரமும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா மத்திய அரசுன்னு சொல்லுவோம்ல பேரரசு, அந்த மத்திய அரசோடைய கட்டுப்பாடு வந்து என்னன்னா வலுவிழுந்தது. ஏன்னா மொத்த நோபல்ஸும் வந்து என்ன பண்ணாங்கன்னா என்கிட்ட தான் சொத்து இருக்குது, நாங்கள் சொல்கிறதான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி பேரரசையே குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய தேசிய நாடுகள் உருவாகுது. ஸோ இதனால தான் இந்த டாபிக் பேரே என்ன சொல்கிறேன்னா தேசிய நாடுகள் தோட்டம். ஸோ நவீன நாடாக உருவானது எப்படி தேசிய நாடாக உருவாகுது அப்படின்றது தான் கதை. ஸோ இந்த வந்து என்ன ஆகுதுன்னா நிலமானிய பிரபுக்கள் வந்து நோபல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேரரசரை விட நாங்கள் தான் அதிகமாக வந்து நிலங்கள் வச்சுருக்கோம், நாங்கள் வந்து காசு கொடுத்தா தான் இவங்களே கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும், நாங்கள் சொல்கிறதா இந்த போப்பாண்டவராக இருந்தாலும் சரி பேரரசராக இருந்தாலும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால தான் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல்ஸ் வந்து அவங்களுக்கு பேரரசருக்கு அவங்க கீழே வந்து வச்சுக்க பார்க்குறாங்க. ஓகேவா, அதனால் வந்துட்டு இந்த ஐரோப்பாக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன தேசிய நாடுகளும் என்ன ஆகுதுன்னா உருவாக ஆரம்பிக்குது. அந்த தேசிய நாடுகள் பொறுத்த வரைக்கும் நிறைய நாடுகள் இருக்குது. அந்த நாடுகளில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவாங்க, தேசியவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேசியவாதம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாடுகளை வந்து அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு ஐரோப்பிய நாடுகள். ஏன் இவங்கள மட்டும் தேசியவாதம் அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் தேசியம் உருவாகிறதுக்காக மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது இந்த மொத்த ஐரோப்பாக்கள்லேருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வரத்துக்கு மொத்தமாக இவங்க தான் வந்து ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்க யார், இவங்க எதுக்கு இந்த மாதிரி தேவையெல்லாம் வேலை பார்க்குறாங்க, ஏன் எல்லாம் ஒற்றுமையாக இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாலுமே பிற்காலத்தில் இவங்களுடைய கண்டுபிடிப்புகளாகட்டும் இவங்களுடைய நவீனமாகட்டும் எல்லாமே என்ன ஆகுதுன்னா அவங்க பக்கம் இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரோம்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாம் தாண்டி இந்த இடைக்காலத்து ஐரோப்பா மேலே எஸ்பெஷலி மேற்கத்திய ஐரோப்பா மேலே மக்களுடைய தாக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. ஸோ இவங்க யார் தான் அந்த மேற்கத்திய ஐரோப்பா நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 15-16ஆவது நூற்றாண்டில் தான் தோன்றுறாங்க. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இன்கேஸ் கூற்றுகளில் கேட்கலாம். ஓகேங்களா, மேற்கத்திய ஐரோப்பா நாடுகள் தோன்றிய காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 15 மற்றும் 16ஆவது நூற்றாண்டு காலங்களாக தோன்றுவாங்க. சரி ஓகே, இந்த தேசியவாதம்னு சொல்லிட்டீங்க, மேற்கத்திய ஐரோப்பான்னு சொல்லிட்டீங்க, 15-16ஆவது நூற்றாண்டில் தோன்றாங்கன்ட்டீங்க, இவங்க யாரு தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாருங்க, பிரிட்டிஷ் தான், இங்கிலாந்து. ஓகேவா, சரி இங்கிலாந்து இன்னும் 2 பேர் இருக்காங்க. யார் இங்கிலாந்தை தவிர வேறு யாரும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க யோசிச்சிங்கன்னா ஃப்ரான்ஸ்க்கு அப்புறம் ஸ்பெயின். ஓகேவா, ஸோ நீங்கள் அந்த ஃபுட்பால் அரசுலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ எப்படி கிரிக்கெட்டுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஃபுட்பாலுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க ஐரோப்பா நாடுகளுக்குலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இங்கே அந்த அந்த ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவிலுமே நீங்கள் என்னடா இங்கிலாந்தை போயிட்டு நீங்கள் தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க, அதை விட மோசமானவனுங்க ஸ்பெயின்ஸ் தான், அதாவது ஸ்பெயின் நாட்டு மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் நான் சொல்கிறேன் ஏன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஸ்டார்டிங்கே அவங்க அப்படி தான் பண்ணியிருப்பாங்க எல்லா நாடுகளையுமே. ஓகேவா,
ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா 3 நாடு தான். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஸ்பெயின். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசியவாதம் என அழைக்கப்படும் 3 நாடுகள் பேர் இஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரான்ஸு, ஸ்பெயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஸ்பெயின். ஓகேவா. ஸோ இதுதான் மேற்கு ஐரோப்பிய நாடுகள்னு சொல்கிறாங்க. 15லேருந்து 16ஆம் நூற்றாண்டுகளில் தோன்றுச்சு. ஓகேவா. ஸோ இந்த நாடுகள் என்ன ஆகுதுன்னா படிப்படியாக வந்து ஒன்றுபட்டு வலிமையாகுது. ஓகேவா. ஸோ நம்மலாம் ஒன்றாயிடலாம், இவங்க என்ன ரோமுன்னு சொல்கிறாங்க, போப்பாண்டவன் சொல்கிறாங்க, இவங்க பேரரசு சொல்கிறத நம்ம கேட்கணும்னு சொல்கிறாங்க, நம்மளே வந்து மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப நவீனமயமாக தான் இருக்கும், ஸோ நம்ம வந்து தேசியமாக தோன்றலாம், வலிமையாக இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த தேசியவாதம் என்று அழைக்கப்படக்கூட இந்த இஎஃப்எஸ் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக வலிமையாக ஆரம்பிக்கிறாங்க, ஒன்றுபட்டு. ஓகேங்களா. இதனால் என்ன ஆகுதுன்னா நிலமானிய முறை வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த நிலமானிய முறை என்னது, நிலமானிய பிரபுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, இந்த நிலமானிய பிரபுக்கள் வந்து ஒழிக்கிறதுக்காகவே உருவான குரூப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த பேரரசரே இவங்களுக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி வந்து வலிமை நாங்கள் தான், ஒரு ஆட்சி தோன்றணும்னா வந்து கண்டிப்பாக அங்கே நிலமானியங்களுடைய நோபல்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சீன்லாம் போட்டிருப்பாங்க அவங்க. ஸோ இது எப்படியாச்சும் நம்ம அடக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு உருவானதான் இந்த தேசிய நாடுகள் தோற்றம் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி தேசியவாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். தேசியவாதங்கள் கேட்கும் போது தேசியவாதம் என்று அழைக்கப்படுவது என்னன்னு கேட்கும்போது இஎஃப்எஸ் தான். இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஸ்பெயின் மேற்கத்திய ஐரோப்பாவில் இருக்கும். 15-16ஆம் நூற்றாண்டுகளில் வந்துட்டு தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இதை தாண்டி வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மேற்கத்திய ஐரோப்பான்னு சொல்கிறோம், மற்ற நாடுகள்லாம் நிறைய இருக்காங்கல்ல, இந்த பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இதை தாண்டி வெறும் ஏன் இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஸ்பெயின் மட்டும், இதை தாண்டி நிறைய நாடுகள் இருக்காங்க, ஏன் வந்து ரோம்லாம் ஸ்டார்டிங்கில் இருந்தது தானே, ஏன் இவங்களாம் வந்து சொல்ல, க்ரீக்லாம் இப்போ ரொம்ப பழைசாச்சு, இத்தாலி இவங்களாம் ஏன் சொல்லனா, இந்த இத்தாலி எல்லாமே மறுமலர்ச்சி காலமில் வரும்போது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து இத்தாலிக்கு தான் கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ வந்து இத்தாலி நாட்டில் தான் மறுமலர்ச்சி அப்படின்ற விஷயம் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே தேசியமாக பிரிஞ்சிச்சு அப்படின்னும் போது இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஸ்பெயின் தான். ஓகேங்களா. மறுமலர்ச்சின்ற டாபிக் தான் செகண்ட் டாபிக். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஐரோப்பா நாடுகளில், மேற்கத்திய ஐரோப்பா நாடுகளில் என்ன தான் கண்டுபிடிச்சாங்க இவங்க சொல்லுங்கள். இந்த ஜப்பான்காரன் இதை கண்டுபிடிச்சான், சீனாக்காரன் இதை கண்டுபிடிச்சான்ற மாதிரி இந்த மேற்கத்திய ஐரோப்பாக்காரன் என்ன தாண்டா கண்டுபிடிச்சான், ஏன் அவன் வந்து பெரிய ஆளாக வச்சு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய புதிய கண்டுபிடிப்புகள் அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 15-16ஆம் நூற்றாண்டிலே கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சு இயந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கண்டுபிடிச்சி ரொம்ப பரவலாக வந்துட்டு எல்லாத்துக்கும், எல்லா தேசியங்களுக்குமே வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இந்த அச்சு இயந்திரங்களால் நிறைய அரசுகளுக்கு வந்து உபயோகமாக இருக்குது. ஸோ மேபி ஃபேக்ஸ் அனுப்புறதா இருக்கலாம், இல்லை எந்த விஷயமா இருக்கலாம். முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் செக்ஷனில் சேர்த்து தான் ரெக்கார்ட் ஆகும், டிஸ்டர்ப் ஆகும் இப்போ நிறைய பேருக்கு. ஓகேங்களா. முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஜாயின் ஆகிக்கோங்க அப்படின்ற மாதிரி, எல்லாமே லேட்டாக தான் ஜாயின் ஆகுறீங்க. ஓகே ஃபைன். புதிய கண்டுபிடிப்புகள் தாண்டி அச்சு இயந்திரங்கள் வந்து பரவலாக வந்து பரவ ஆரம்பிக்குது. எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அரசுகளுக்கு வந்து ரொம்ப இன்கேஸ் ஃபேக்ஸ் அனுப்புறதா இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு டைப் பண்ணி ஒரு லெட்டரை வந்து பாஸ் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த மேற்கத்திய ஐரோப்பாவில் இருக்கவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. சரி, ஓகே. இதில் வேறு என்ன மேம் இதில் வந்து ஒரு பெருமை, இதில் போய் என்ன அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்சாங்க, ஓகே. இதில் வேறு என்ன விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சுன்னா மக்களுடைய தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கான ஒரு பொதுவான அடையாளத்தை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த தேசிய உணர்வை காட்டி இந்த மக்கள், மேற்கத்திய ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்மளை வந்து இப்படி பேட்ரியட்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ பாரதியோடைய கவிதைகள்லாம் படித்தா நமக்கு அவ்வளோ வந்து தேசியம் வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபேக்ட்ஸில் அந்த டைப் பண்ணி மக்களிடையே என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து நம்மளுடைய நாட்டை வந்து வலிமைப்படுத்தணும், நம்மளுடைய மேற்கத்திய ஐரோப்பா நாடுகள் வந்துட்டு நம்ம ரொம்ப நவீனமாக இருக்கும், நம்ம வந்து மற்ற நாடுகளுக்கு கீழே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட தேசிய உணர்வு வந்து அதிகரிக்கிறாங்க. ஓகேவா. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நாடு எதுனா ஸ்பெயின். நான் 3 நாடுன்னு சொன்னால் இஎஃப்எஸ் அப்படின்னு சொன்னோன்னா, ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு அந்த இஎஃப்எஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றுமே யோசிக்காதீங்க. ஈக்கு அப்புறம் என்ன, ஓகேங்களா, இஎஃப்ஆ அதுக்கப்புறம் எஸ், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இஎஃப்எஸ் இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஸ்பெயின். சரி, ஓகே. ஸ்பெயின் இருக்குது. இந்த ஸ்பெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய காலத்தில், ஓகேங்களா, மத்திய காலம்னா மத்தியான காலத்தில் கிடையாது, மத்தியம் அப்படின்னா சென்ட்ரல். ஓகேங்களா. ஸோ இந்த சென்ட்ரல் டைமில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்பகுதியில், சென்ட்ரல் அப்படின்னா இடைக்காலம் சொல்லணும். அந்த இடைக்காலத்தில் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினோடைய அரசுகள் வந்து துண்டு துண்டாக பிரிதான். ஓகேங்களா. ஏன் துண்டு துண்டாக பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி அந்த ஸ்பெயின் நாட்டில் இருக்கவங்களுக்கு முரண்பாடுகள் நிறைய வருமாமா. ஓகேங்களா. அதனால் அந்த ஸ்பெயின் நாடு வந்து அப்பப்போ துண்டு துண்டாக போங்க நான் இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. அப்படி இருப்பினுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தந்திரோபாய திருமணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா டிப்ளமேட்டிக்கான ஒரு திருமணங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுதான் அப்படி சொல்லுவாங்க. அந்த திருமணங்கள் மூலம் நிறைய வெற்றிகள் பெறாங்களா அந்த ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர்கள். இதை தாண்டி ஸ்பெயின் வந்து ஒரு முடியாட்சியை உருவாக தொடங்குது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் மேற்கத்திய நாடுகள் அப்படின்னமோ ஸ்பெயின் வரும்னு சொன்னேன். இந்த ஸ்பெயின் வந்து என்ன ஆகுதுன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் துண்டு துண்டாக பிரிஞ்சாலும் முரண்பாடுகள் இருந்தாலும் திருமண உறவு அப்படின்னும் போது ஒன்றாயிடுறாங்க. இதை தாண்டி வேற என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கிய ஸ்பானியம் வந்து ஒரு முடியாட்சி மொனார்கி ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு முடியாட்சி உருவாக தொடங்குது. ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்லோவாக சொல்கிறேன். இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு பிஜிடிஆர்ல இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகே, சொல்லவா? புக் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பயுமே சொல்கிறது தான், எப்பயுமே நோட் கையில் இருக்கணும், பென்சில் பென் ஏதோ ஒன்று கையில் இருக்கணும். ஹிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட் 1469. ஓகேங்களா? ஸ்பெயினில் அதுக்கு முன்னாடி 3 பாயிண்ட் சொல்லிட்டேன். ஏன்னா மேம் ஃபஸ்ட் பாயிண்ட்னாதீங்க, நோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டு 1469 காஸ்டலில் இசபெல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கும் அரகோனின் பெர்டினென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல்யாணம் செஞ்சு ஒரு திருப்பு முனையை வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. யார் யாருக்கும் 1469 1469 காஸ்டிலின் சேர்ந்த இசபெல்லாவுக்கும் அரகோனின் சேர்ந்த ஃபெர்டினெண்டுக்கும் திருமணம் செஞ்சு வைப்பாங்க ஸ்பெயின் நாட்டில். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. காஸ்டிலோடைய இசபெல்லாக்கும் அரகோனுடைய பெர்டினெண்டுக்கும் திருமணம் செஞ்சு வைப்பாங்க. இந்த திருமணம் என்ன ஆகுதுன்னா மொத்த ஸ்பெயின் நாட்டுக்கே ஒரு திருப்பு முனையாக அமையுது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யங்கள் 2 ராஜ்யங்கள் இருக்கும். ஓகேங்களா? காஸ்டில் அப்படின்றது ஒரு ராஜ்யமாக இருக்கும், அரகோன் அப்படின்றது வந்து ஒரு ராஜ்யமாக இருக்கும். இந்த 2 ராஜ்யங்களுமே என்ன ஆகும்னா கொஞ்ச காலம் வந்து தனித்தனியாக இருந்திருப்பாங்க. இந்த திருமண உறவுனால வந்துட்டு சேர்றாங்க. ஸோ அதனால் 2 ராஜ்யங்கள் வந்து பெருசாக இருக்கிறது சேருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இந்த திருமணம் வந்து ஒரு திருப்பு முனையாகவே வந்து ஸ்பெயினில் கொஞ்சம் காலம் இருந்திருக்கும். பிற்காலத்தில் அவங்க பிரிவுகளில் சந்திப்பாங்க. ஓகேவா? 1469 காஸ்டிலோட இசபெல்லாவுக்கும் என்ன கேள்வி பிஜிடிஆர்வில் கேட்டிருந்தாங்கன்னா இசபெல்லாவை பற்றி கேட்டிருந்தாங்க. எந்த நாடு ஐ மீன் எந்த ராஜ்யம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. காஸ்டில். ஓகேவா? அதே போல் வந்து ஃபெர்டினெண்ட் கேட்டிருந்தாங்கன்னா அரகோன். ஓகேவா? அரகோனின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு திருப்பு முனை உருவாகுது. இந்த டைமில் இந்த அரகோன் சிம்மாசனம் இருக்குல்ல, அதாவது ஃபெர்டினெண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய ராஜ்யம் அரகோன். அந்த 1469 அரகோனுடைய சிம்மாசனத்தில் வந்து வாரிசுரிமை போர் நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபெர்டினெண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாருன்னா காஸ்டிலோடைய சிம்மாசனத்திலோட வாரிசான இசபெல்லாவை மணக்கிறார். இப்போ புரியுதா ஏன் வந்துட்டு வாரிசுரிமை போர் வந்து ஒரு திருப்பு முனையாக அமைதுன்னு சொல்லிட்டு? சிம்பிளாக சொல்கிறேன். அங்கே வந்து வாரிசுரிமை போர் நடக்குதுன்னா மேபி இன்கேஸ் அவங்களுக்கு அப்புறம் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த அரசருக்கு அப்புறம். ஸோ வந்து இப்போ இவர் தான் இளவரசராக இருப்பார். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வாரிசு கண்டிப்பாக வேணும். இப்போதைக்கு அவர் இளவரசராக இருந்தாலும் வாரிசு வேணும். அதனால் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு ராஜ்யத்தை சேர்ந்த, அதாவது இன்னொரு ராஜ்யம்னா யார், காஸ்டில் அந்த சிம்மாசனத்தை சேர்ந்த இசபெல்லாவும் மணக்கிறாரு இந்த அரகோன். ஓகேங்களா? ஸோ இப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா மேபி கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் குழந்தை இருந்துச்சுன்னா ஸோ இதுக்கப்புறம் அந்த வாரிசுரிமை போர் நடக்காது அப்படின்ற மாதிரி யோசிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு திருப்பு முனையை உருவாக்குறாரு. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு முக்கியமான அரசியல் கூட்டணியாகவே மாறுது. யாருக்கும் காஸ்டில் சிம்மாசனத்துக்கும் அரகோன் சிம்மாசனத்துக்கும் ஒரு ராஜதந்திரமான ஒரு முக்கியமான அரசியல் கூட்டணியாக மாறுது இவங்க 2 பேரும். ஓகேவா? இந்த திருமணத்தில் ஐப்ரியான்னு சொல்லிட்டு சில நாடுகள் இருக்கும், தீபகற்பத்திய நாடுகள் சொல்லுவாங்க. இந்த ஐப்ரியா நாடுகளாகட்டும் அதுக்கப்புறம் இன்னும் சில நாடுகள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 2 பெரிய கிறிஸ்துவ ராஜ்யங்களை வந்து ஒன்றிணைச்சதான் இவங்களுடைய திருமணம் அப்படின்ற மாதிரி நிறைய வரலாற்று ஆசிரியர்களும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இப்படி இருந்தாலுமே ஆரம்ப காலகட்டத்தில் காஸ்டிலும் அரகோனமும் தனித்தனி ராஜ்யங்களாகவே செயல்படும். என்னதான் இப்படி கல்யாணமே பண்ணி அந்த பொண்ணை கூட்டு வந்தாலும் அவங்க அப்பா அவரு தான் ராஜா. ஓகேவா? ஸோ அப்போ காஸ்டில் என்ன ஆகும், தனி ராஜ்யமாக இருக்கும். அரகோன் இவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் இவரது வந்து இளவரசராக இருக்கலாம், இல்லை ராஜாவாக இருக்கலாம், இவரது வந்து தனி ராஜ்யமாக இருக்கும். ஸோ சில காலம் பொறுத்த வரைக்கும் காஸ்டிலும் அரகோனும் தனித்தனி ராஜ்யங்களாக இருக்கும். எத்தனை வருஷமாக வந்து தனியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1469 வந்துட்டு கல்யாணம் நடக்குமா. ஸோ 1869 கொடுத்துருக்க மாட்டாங்க புக்கில். ஸோ 10 வருஷம் கழித்து 1479 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 1479 1804 வரைக்கும் இவங்க தனி ராஜ்யங்களாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்போ 1469 கல்யாணம் ஆகுது. அதுக்கடுத்து 10 வருஷம் தான் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1479 1504 வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தனி ராஜ்யமாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி இசபெல்லா காஸ்டிலையும் ஃபெர்டினெண்டோட அரகோனையும் ஆட்சியை வந்து தொடர்றாங்க. ஓகேங்களா? இப்படி இருக்கும் போதுமே கூட்டாட்சின்னு சொல்லுவாங்க, ஃபெடரலிசம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூட்டாட்சிகள் வந்து நிறைய வந்து
ஸ்பானிய அரசுகள் வந்து அடித்தளமாக அமைக்கிறாங்க. ஓகேங்களா? கூட்டாட்சிகள்னால் இப்போ இந்த 2 ராஜ்யமும் சேர்த்து கூட்டாட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கூட்டாட்சிகள் அமைக்கலாமா அப்படின்ற மாதிரி ஸ்பானியர்களுக்கு கூடிய அரசர்கள் வந்து அடித்தளம் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட்டாட்சியானால் அங்கே அந்த இடத்துல டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும், அட்வான்டேஜும் இருக்கும். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாம் ஒன்றாகுவாங்க, ஒற்றுமை இருக்கும், தேசியம் வந்து திருப்பியும் வலிமை பெறும். ஓகேங்களா? என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்னா, அந்த நாட்டு மக்கள் வந்து இந்த நாட்டுக்குள்ளே மிக்ஸ் ஆனால் ஒருத்தர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க, நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் அடங்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி யோசித்து வந்துட்டு அதிகாரத்தை வந்து நம்ம மையப்படுத்தணும்னா கண்டிப்பாக வந்து 2 ஆட்சியுமே வந்துட்டு சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பானிய அடையாள உணர்வு வந்து ஊக்குவிக்கிற வகைமா என்ன பண்ணுறாங்கன்னா, 2த்தையும் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வருவாங்க. 1492 கிரானடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். கனடா கிடையாது, கிரானடான்னு சொல்லுவாங்க. இந்த கிரானடா வந்து கைப்பற்றுவாங்க. ஓகேங்களா? யார் கைப்பற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகன்கிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவர் தான் கைப்பற்றுவார். இந்த பாயிண்ட் தேவையில்லை, ஜஸ்ட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ரோகன்கிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அந்த கிரானடா அப்படின்ற ஒரு பகுதியை கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடிய யூதர்களை வெளியேற்றுவாங்க. ஸோ இது பேசிக் பாயிண்ட். இந்த மாதிரி அவர் பேர்லாம் தெரிஞ்சுக்க தேவையில்லை, இவர் வந்து வெளியேற்றுவார். ஸோ அதுக்கப்புறம் யூதர்கள் வெறியானதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுனா, அப்போ வந்து எப்படி நீங்கள் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் உருவாகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பேனில் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டுருக்கும். இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸ்பெயின் நாடு இருக்குல்ல, அந்த ஸ்பெயின் நாடுகளில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கிளர்ச்சிகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஏன் கிளர்ச்சிகள் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் என்ன தான் அந்த நாட்டில் அரசர்கள் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கூடமே அரசியை நம்ம வந்து ஒன்றா சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சண்டைகள் வரும். ஸோ இதுக்கு அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 1804 வரைக்குமே இந்த 2 ஆட்சிகளும் வந்து தனித்தனியாக ராஜ்யங்கள் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாரிசுரிமைகள் போர்கள்லாம் வந்துட்டு நடந்துகிட்ருக்கும் ஸ்பானில். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இன்டிகிரேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒருங்கிணைப்பு மற்றும் மையப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய சைடில் வந்து ஸ்பானிஷ் வந்துட்டு ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம வந்து ஏன் இப்படி இருக்கணும், மற்ற தேசியங்கள் வந்து ஒன்றிணைக்கலாம், மற்ற இடத்த வந்து நம்ம மையப்படுத்தி நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஸ்பானிஷ் வந்து வலிமை பெற ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ மற்ற நாடுகள் கிட்ட வந்துட்டு அவங்களோட பார்வைகளை திருப்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ இதான் ஸ்பானிஷோடைய வரலாறு. ஸோ ஃப்ரான்ஸுன்னு சொன்னோம்ல, இந்த ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிபி 987, ஓகேங்களா, 987 சொல்லுவாங்க. கிபி 987 கரோலிங்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வம்சம் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. கிபி 987 இதான் பேசிக், ஃப்ரான்ஸோடைய கதையோட பேசிக். எப்படி இவங்க தேசியமயமாக்குறாங்க, என்ன தான் பிரச்சனை அப்படின்றது. ஓகேங்களா? ஸ்பானிஷ் பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட் தான். 1469 வந்துட்டு இசபெல்லாவும் அதுக்கப்புறம் ஃபெர்டினண்டும் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. 1479 1504 வரைக்கும் தனி ராஜ்யங்களாக இருக்குது. வாரிசுரிமை இப்போ நடக்குது. அதுக்கப்புறம் ஒருங்கிணைக்கிறாங்க, மற்ற நாடுகள்லேருந்து ஒருங்கிணைக்கிறாங்க, வலிமை சேர்க்குறாங்க, மையப்படுத்துகிறாங்க. இவ்வளோ தான் மெயின் பாயிண்ட்ஸ். மற்ற எல்லாமே சும்மா பேசிக் தான். அதே போல் ஃப்ரான்ஸில் வந்து என்ன ஆகுதுன்னா, முடியாட்சி தோற்றம் அமைக்குது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஸ்பானிஷ் வந்து என்ன ஆகுது, முடியாட்சி வந்து வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து ஃப்ரான்ஸில் எப்படி முடியாட்சி தோற்றம் அப்படின்றது தான் சப் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 987 கரோலிங்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வம்சம் இருக்குது. எங்கே? ஃப்ரான்ஸில் 987. அப்படியே நீங்கள் இதுக்கு வாங்க, கீழ்வரிசையில் வாங்க, 9, 8, 7 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 987 கரோலிங்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வம்சம் இருக்குது. அதோடைய கடைசி ஆட்சியாளர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் லூயி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 5ஆம் லூயி என்ன பண்ணிடுறாரு, இறந்துடுறாரு. ஸோ இவர் இறந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாரிசுரிமை போர் நடக்கும். யார் நான் அரசு, நான் தான் வந்து ஆட்சி ஆள்வேன், நான் தான் ஆட்சி ஆள்வேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டாக 987 கரோலிங்க வம்சத்துடைய கடைசி ஆட்சியாளரான 5ஆம் லூயி இறந்துறார். அதுக்கப்புறம் ஓகேங்களா, ஹூயி கேபெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, கேப்பேடியன் அப்படின்ற ஒரு வம்சத்தை நிறுவுவார். ஓகேங்களா? யார்? ஹூயி கேப்பேட் அப்படின்ற ஒருத்தர் கேப்பேடியன். அவர் பேர் கேப்பேட், அதனால கேப்பேடியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வம்சத்தை வந்துட்டு நிறுவுறார். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மண்ட் பிரபுவான வில்லியம் இருக்கார் பார்த்தீங்களா, டியூக் ஆஃப் நார்மெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி பிஜிடிஆர்பியில் கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து டியூக் ஆஃப் நார்மெண்டா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, வில்லியம் அவர்களை தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நார்மண்டோடைய பிரபு யாருன்னா இந்த வில்லியம் அவர்கள் தான் டியூக் ஆஃப் நார்மெண்டின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கிலாந்தை வந்து நம்ம வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்தை வென்று அங்கே இருக்கக்கூடிய அங்கே இங்கிலாந்தை வந்து வின் பண்ணுறாரு. இங்கிலாந்து வின் பண்ணி நார்மன் வம்சத்தை வந்து என்ன பண்ணுறாருன்னா, இங்கிலாந்தை நிறுவுறாரு. யார்? இந்த டியூக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், வில்லியம் அப்படின்ற ஒருத்தர், டியூக் ஆஃப் நார்மண்டின்னு சொல்லுவாங்க அவரை. வில்லியம் அப்படின்ற ஒருத்தர் இங்கிலாந்தை வென்று நார்மன் வம்சத்தை உருவாக்குறாரு. இந்த பாயிண்ட் இப்படி இருக்குது. இவங்களை ஏன் சம்மந்தமே இல்லாமல் படிச்சுட்டு இருக்கோம், அவர் இறந்தாருன்னு நீங்கள், இவர் ஸ்டார்ட் பண்ணாருன்னு நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்போ தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 6-7 பேர் உள்ளே வந்தால் தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது நமக்கு பேசிக் தெரியும்.
ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியாட்சி தோட்டத்துடைய ஃபஸ்ட்டு பேசிக்கு 987 கரோலிங்க வம்சத்துடைய ஆட்சியாளர் ஒருத்தர் இறந்துருவார், 5ஆம் லூயி அவர்கள். அவர் தான் கடைசி ஆட்சியாளர், கரோலிங்க வம்சத்துடைய கடைசி ஆட்சியாளர். அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த வம்சத்தில் தொடர முடியாது அப்படின்றதுனால இப்போ எப்படி நமக்கு வந்துட்டு இது இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சாலு வம்சம், துக்ளக் வம்சம், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இப்படி அடுத்தடுத்த வம்சம் வருதோ இங்கேயும் அந்த மாதிரி வம்சங்கள் வரும். ஸோ அந்த வந்து அவரோட இறந்ததுக்கப்புறம் கடைசி அரசர் அவர் தான். ஸோ அவர் இறந்துட்டார். ஸோ அந்த வம்சத்தை தொடர முடியாது அப்படின்றதுனால ஹியூய் கேபேட் அப்படின்ற ஒருத்தர் கேபேட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வம்சத்தை நிறுவார். ஓகேங்களா. இந்த பக்கம் அதே மாதிரி நார்மண்டோடைய பிரபு ஒருத்தர் இருப்பார். அவருடைய பேர் வில்லியம், டியூக் ஆஃப் நார்மெடி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா இங்கிலாந்தை வந்து வின் பண்ணுறாரு. இங்கிலாந்தை வின் பண்ணி நார்மன் வம்சத்தை அவர் தான் இங்கிலாந்தில் தோற்றுவிக்கிறார். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, இங்கே தான் ஃப்ரான்ஸுடைய முக்கியமான வரலாற்று நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஃப்ரான்ஸுடைய முக்கியமான வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நார்மன் வம்சமாகட்டும், இந்த கரோலிங்க வம்சமாகட்டும், கேபிட்டியம் வம்சமாகட்டும், எல்லாமே வந்து ஃப்ரான்ஸை சார்ந்தவர்கள். ஸோ இங்கிலாந்தை வென்றது அப்படின்றதே வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுமே வந்து தேசியமாக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான். ஸோ வலிமையாக இருக்கக்கூடிய கண்ட்ரி தான், மேற்கத்திய ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான். அவங்கள வெல்றதுன்றதே ஃப்ரான்ஸோடைய ஒரு வரலாற்று தான். ஸோ ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டைம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஃப்ரான்ஸுடைய பிரபுக்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க. இவனுங்க எதுக்கு மேம் தேவையில்லாமல் தொடர்ந்து போராடுறாங்க, அந்த பிரச்சனை தான் முடிஞ்சிச்சு, இங்கிலாந்தையும் பிடிச்சிட்டாங்க. ஸோ அவரும் இறந்து போயிட்டார். கேபிட்டியம் வம்சம் உருவாக்குனானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மன் வம்சம் வந்து பிடிச்சாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இங்கே வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இந்த 5ஆம் லூயி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இறந்தாலும் கூடமே வந்துட்டு 9ஆம் லூயி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து இருக்கலாம், 10ஆம் லூயி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து கடைசி அரசு இருந்தாலும் மேபி அந்த 9ஆம் லூயி 10ஆம் லூயிலாம் வந்துட்டு மேபி ரொம்ப தூரம் சொந்தம் அப்படி இருக்கலாம் மேபி அந்த அரசருக்கு. ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஒரு புது அரசரை வந்துட்டு, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வம்சம் வந்து உருவாக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோபல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, போராட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எப்படி வம்சத்தை இந்த மாதிரி கேபிட்டேரியம்ன்றீங்க, நார்மன்றீங்க, இப்போ இங்கிலாந்து பிடிச்சன்றீங்க, நீங்கள் எப்படி இந்த வம்சத்தெல்லாம் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9ஆம் லூயி இருக்கார் பார்த்தியா, அவர் வந்து புனிதர் ஆகிறார். ஓகேங்களா. அந்த மேபி இது சர்ச்சில் இருக்கக்கூடிய டேர்மாக இருக்கலாம். ஸோ புனிதர் ஆவாங்க. அதே போல் 10ஆம் லூயி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நீதி கேட்டு தான் வந்து போராடுவாங்க இந்த நோபல்ஸ். இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனித லூயி வந்துட்டு இறந்துருவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுனா, சிலுவை போர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு போர் ஸ்டார்ட் ஆகும். அந்த போரில் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, இவர் இறந்துருவார். ஓகேங்களா. இந்த போர் வந்து இவர் இறந்ததுனால ஸ்டார்ட் ஆகாது, இவர் அதுக்குள்ளே இறந்துருவார். அந்த புனித போர் அப்படின்னு சொல்லிட்டு சிலுவை போர் ஒரு போர் நடக்கும். அதில் 9ஆம் லூயி இறந்துருவார். இதுக்கு சிலுவை போர் நடக்குது, என்ன பேசிக், எதுக்கு திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோபல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9ஆம் லூயி 10ஆம் லூயிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்துட்டு போர்களில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ சிலுவை போர்கள் நடக்கும். ஓகேங்களா. இந்த சிலுவை போர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு லேட்டரில் நான் ஃபுல் கதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நூற்றாண்டுகள் போர் நடக்கும், அதுக்கப்புறம் சிலுவை போர் பற்றி படிப்போம். இங்கே இருக்கும் போது இந்த பிலிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். இந்த பிலிப் 4 வந்து என்ன ஆகுனா, ஃப்ரான்ஸுடைய அதிகாரத்தை வந்து ஒருங்கிணைக்க முயல்வார். இந்த ஒருங்கிணைப்புன்ற வார்த்தை செம்ம முக்கியமான வார்த்தை. பிகாஸ் நீங்கள் மறுமலர்ச்சி படிக்கும் போதும் சரி, இத்தாலியை பற்றி படிக்கும் போதும் சரி, இல்லை வந்துட்டு என்ன முசோலினி, ஹிட்லர், என்ன யார் படித்தாலுமே எந்த நாட்டு, இத்தாலி, ரஷ்யா எங்கேயுமே ஒருங்கிணைச்சவங்க யார் அப்படின்னு காரிபால்டிலாம் படிப்பீங்க, மாஸ்னிலாம் படிப்பீங்க. ஸோ அந்த ஒருங்கிணைத்தவர்களில் முக்கியமான விஷயம் யார் ஒருங்கிணைச்சாங்க அப்படின்றது தான். ஸோ இங்கே வந்து என்னதான் முடியாட்சிக்கு வந்து இவங்க வந்துட்டு தோற்றமாக இருந்தாலுமே ஃப்ரான்ஸ் வந்து இந்த பிலிப் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் ஃப்ரான்ஸோடைய அதிகாரத்தை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயல்வார். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஆங்கிலேயர்கள்னால் வேறு யாரும் இல்லை, நமக்கு மட்டும் வந்துட்டு பகையாக இல்லை. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் எல்லா ஐரோப்பா நாடுகளுக்குமே பகையாக தான் இருப்பாங்க அவங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, போர்களில் ஈடுபடுறாங்க. ஓகேவா. நீ எப்போ ஃப்ரான்ஸ் வந்து இன்டிகிரேஷன் ஒருங்கிணைப்ப, நாங்களும் வந்துட்டு அப்போ மையத்தில் தான் இருப்போம், ஏற்கனவே வந்து நார்மன் அப்படின்னு ஒரு வம்சத்தை வந்து இங்கே உருவாக்கி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் கோவம் வந்துடுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வாங்க போர் வந்து வச்சுக்கலாம், நீங்களா நானான்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த இங்கிலாந்துக்காரங்களும் ஃப்ரான்ஸ்காரங்களும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்கள் தொடர ஆரம்பிக்குது. ஸோ வந்து இங்கே போர்கள் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. அப்படி இருந்த பட்சத்துலையுமே இந்த பிலிப் 4 அப்படின்றவர் மட்டும் இல்லை, என்னுடைய ஃப்ரான்ஸ் நாட்டை நான் வந்து ஒருங்கிணைப்பேன், நான் வந்து மையப்படுத்துவேன், சென்ட்ரலைஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நோக்கமாக இருப்பார். இந்த பிலிப் 4 அப்படின்ற ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் கரோலிங்க வம்சத்துடைய கடைசி அரசர் வந்து 5ஆம் லூயி இருப்பார். இவரை பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அவங்க யாரை வேணாலும் மறந்துடுங்க, இவங்க 2 பேர் மட்டுமாச்சும் ஃப்ரான்ஸில் முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இதை தாண்டி வேறு என்ன பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போப்பாண்டவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா.
அவங்களுக்கு வந்து மோதல்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குள்ள மோதல்கள் ஏற்பட்டாலுமே அந்த ஆங்கிலேயர்கள் கூட மோதல்கள் ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர் வந்து மாற்றி மாற்றி உள்ளே வந்துருவாங்க, இந்த நாடு அந்த நாடுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த போப்பாண்டவர்கள் வந்துட்டு என்ன பண்ணாங்க, மோதல்களில் வெற்றி பெற்றுருவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நைட் டேம்ப்ளர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. அது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு. ஓகேவா? அந்த அமைப்பு வந்து என்ன ஆகும்னா நைட் டேம்ப்ளர்ஸ் அப்படின்ற அமைப்பு இந்த போர்களுடைய காலகட்டத்தில் கலைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்லாம் பேசிக் தான், இருந்தாலும் சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நைட் டேம்ப்ளர்ஸ் அப்படின்ற அமைப்பு வந்து அவங்களுடைய காலகட்டத்தில் கலைஞ்சிரும். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் 2 பாயிண்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இருக்குது. இந்த எஸ்டேட் ஜென்ரல் அப்படின்ற ஒரு வார்த்தை படிப்பீங்க. மேக்ஸிமம் இங்கிலாந்து ஆகட்டும், ஃப்ரான்ஸ் ஆகட்டும், ஜெர்மனி ஆகட்டும், இந்த எஸ்டேட் ஜென்ரல் அப்படின்னு படிப்பீங்க. ஓகேங்களா? இந்த முதல்ல இந்த எஸ்டேட் ஜென்ரல் அப்படின்ற அமைப்பை வந்து கூட்டுறாங்க. எப்போ இந்த ஃப்ரான்ஸில் இருக்கவங்க தான் முடியாட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால. இதுக்கப்புறம் 100 போர் நடக்கும். 100 போருக்கு யாருக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே வந்து நடைபெற்ற ஒரு போர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 100 போர் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1337லேருந்து 1453 வரைக்கும் 100 போர் நடக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே சேர்த்து ஒரு 2 கொஷின்ஸ் தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த 100 போர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எட்வர்டியன் 100 போர்லேயே வந்து எட்வர்டியன் போர், கரோலின் போர்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எஸ்டேட் ஜென்ரல் அப்படின்ற அமைப்புகள் உருவாகும். அதுக்கப்புறம் அதே டைமில் வந்து நைட் டேம்ப்ளர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமைப்புகள் வந்து கலையும். இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸ் வந்து இறுதியில் வெற்றி பெற்றுருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெற்றி பெற்றதுக்கப்புறம் இந்த 100 போர்களில் 9ஆம் சார்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டுருவார். ஓகேங்களா? அதனால ஹென்றி 4 அப்படின்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார்னா 4ஆம் ஹென்றின்னு அவர் அழைப்பாங்க. ஹென்றி 4 அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, பொறுப்பேற்றுப்பார் ஃப்ரான்ஸில். ஸோ முடியாட்சின்னு தான் அங்கே இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ லைட்டாக குழப்பற மாதிரி இருக்கும். திருப்பியுமே வந்து நீங்கள் வந்து ரீஅக்கார்டிங் கிளாஸ் இருக்கும், நீங்கள் ஒன்ஸ் பாருங்கள். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு பேசிக் புரியும். ஸோ இந்த டைமில் இவ்வளோ தான், இதான் பேசிக். ஸோ இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து 5-6 பேர் இருப்பாங்க. அவங்க கதையெல்லாம் விட்டுருங்க, 2 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1987 கரோலிங் வம்சத்துடைய கடைசி ஆட்சியாளர் 5ஆம் லூயி அவர்களும், அதுக்கப்புறம் நார்மன் பிரபு டியூக் ஆஃப் நார் அப்படின்னு சொல்லுவோம் வில்லியம், அவங்களையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிலிப் 4 இவர் தான் வந்து இன்டிகிரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, அதாவது ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். ஓகேவா? இதுக்கப்புறம் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 போர். ஓகேவா? 100 போர் வந்து பிஜிடிஆர்பியில் வரும், யூஜிடிஆர்பிலையும் வரும்னு நினைக்கிறேன். பிஜிடிஆர்பிலையும் இதை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 100 போர் பொறுத்த வரைக்கும் என்ன இயர் இருங்க, இதில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இதில் வந்து செகண்ட் டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் கொடுக்கல. ஓகே, நான் சொல்கிறது எல்லாமே வந்து எப்படி வந்து கதை ஸ்டார்ட் ஆச்சுன்றது தான். இவங்க டேரெக்டாக வந்து மறுமலர்ச்சிக்கு போயிட்டாங்க. ஓகே, ஓகேங்க, இல்லை கிளாஸ் இருக்கா கட் ஆயிடுச்சான்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த 100 போர் இருக்குல்ல, இது வந்து யாருக்கும் நடந்துச்சு அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கும் யாருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கும் நடக்கும். ஓகே, பிரிட்டிஷ்க்கும் வந்து ஃப்ரான்ஸுக்கும் நடக்கும். ஸோ எத்தனை வருஷம்னா 100 வருஷம், 1337லேருந்து 1453 வரைக்குமே இந்த போர் நடக்கும். ஓகேவா? ஸோ எப்போ 1337லேருந்து 1453 வரைக்கும் இந்த போர் நடக்கும். ஸோ இந்த 100 போர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ நிறைய மோதல்கள் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு வார் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா கேபிட்டலிசத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் ஒன்று வரும். வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட் யூனிட்டில் படிப்பீங்க. 9th யூனிட்லேயும் இவங்க படிப்பாங்க, பிசி படிப்பீங்க. 10th யூனிட் மேபி வந்து யூஜி படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த யுஎன்ஓ, அந்த நாட்டோ, அந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், கோல்டு வார், பெர்லின் வார்லாம் இதே மாதிரி கோல்டு வார் மாதிரியே நடக்கும். பட் ஆனால் இந்த வைலன்ஸு கோல்டு வார் வந்து நான் வைலன்ஸாக நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வருஷம் 100 வருஷமாக போர் வந்து எப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அரசருக்கு அப்புறம் 4-5 அரசர் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 100 வருஷமாக ஒருத்தவங்க வந்து போர் பண்ணுறாங்கன்னா அது இவங்களாக தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ எப்போ 1337லேருந்து 1453 வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த காலகட்டத்தில் நிறைய போர்கள் நடக்குதுங்க. 100 போர் மட்டும் நடக்கல, நிறைய போர் நடக்குது. அதுக்குள்ளே வந்து முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சுக்கு வந்து நிறைய பிரபுக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆதரவு கொடுப்பாங்க. நிறைய பிராந்தியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி பிராந்தியங்கள் வந்து இந்த போர் மூலிமா விரிவாக்கம் அடையும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அது மீது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பகுதி, அது மீதும் கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை 100 ஆண்டுகளுடைய சப்டாபிக். இதை தாண்டி முக்கியமான ஒரு போர்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா 3 போர் எழுதி வச்சுக்கோங்க. 100 போர்லேயே முக்கியமான 3 போர். ஏன்னா வந்துட்டு இந்த 37 ஸ்டார்ட் ஆகி 53 சொன்னல, இது 100 ஒரே போராக நடத்திட்டு இருந்தாங்கன்னா இல்லை 3ஆக பிரிச்சுப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்டியன் போர். ஃபஸ்ட்டு போர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்டியன் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க.
ஆக்சுவலாக வந்து நாங்கள் இது எப்படி படித்தோம்னா ஈகிள் போர் அப்படின்னு படிப்போம். ஓகேங்களா? ஈகிள் போர்னா இஏஜிஎல்இ அப்படின்னு இல்லை, இகேஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈகிள் அப்படின்னு சொல்லுவோம். 100 அப்படின்னு உங்களுக்கு சொன்னாவே ஈகிள் ஞாபகம் வரணும். என்ன ஈகிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்டியன் போர் அப்படின்றது கரோலியன் போர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை வந்து கரோலின் போர் அப்படின்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா கே. அண்ட் தென் வந்து லங்காஸ்டரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடக்கும். அந்த போர் பார்த்தீங்கன்னா எல். ஆனால் ஈகிள் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. 102 போர் நாங்கள் வந்து ஈகிள் போர் அப்படின்னு ஞாபகம் வச்சு படிச்சுக்கிறோம். ஓகேங்களா? இகேஎல் இதை மாதிரி தான் வந்து காலவரிசையும் வரும். ஓகேவா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஃபஸ்ட்டு போர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வார்டியன் போர். ஓகேங்களா? இந்த 100 போருக்குள்ளே எட்வார்டியன் போர் யாருக்கும் நடக்கும். இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடக்கும். 1337 1453 வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ரான்ஸ் எதுக்கு வந்து போர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அரியணை வேணும் அப்படின்றதுக்காக போர் பண்ணுவாங்க. அப்புறம் ஃப்ளாண்டர்ஸ் மீதான கட்டுப்பாடுகள் நடக்கும். ஃப்ரெஞ்சு பிரபுக்கள் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆதரவு தருவாங்க. அதுக்கப்புறம் பிராந்தியங்கள் வந்து இந்த போர் மூலிமா விரிவாக்கம் நடக்கும். இந்த பேசிக் பாயிண்ட் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இந்த 3 போரை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 100 இந்த 3 போரில் தான் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு போர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்டியன் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1337 1360 வரைக்கும். ஓகேங்களா? எப்போ 1337 1360 வரைக்கும் இந்த போர் நடக்குது. இந்த போரில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போரில் 2 பேட்டல் நடக்கும். இந்த ஒரே போரில் 2 பேட்டலாக வந்து நடத்துவாங்க. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எட்வர்டியம் போட்டு 2 பாயிண்ட் வச்சு 2 போர் நடத்துக்கோங்க. அதில் ஒரு போர் என்னென்னா கிரேசி. ஓகேங்களா? கிரேசினா நம்ம வந்து மென்டல் இல்லைனா கிரேசினஸ் அப்படின்னு சொல்லுவோமா, அது மாதிரி கிரேசின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஸ்பெல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CRECYன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பேட்டல் ஆஃப் கிரேசி அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். இது எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1346 நடக்கும். நல்லா நோட் பண்ணுங்கள். எட்வர்டியம் போர் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் பேசுகிறது கேட்குதா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். ஓகேங்க, சாரிங்க. நான் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அந்த 5 மினிட்ஸ் நடக்குது. நான் திருப்பி சொல்லி தான் ஆகணும். ரெக்கார்டிங் செக்ஷன் அவங்க கேட்க. ஓகே, நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இந்த எட்வர்ட் பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? எட்வர்ட் கரோலின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈகிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எட்வர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மூன்றாம் எட்வர்ட்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஃப்ரான்ஸ் மீது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படையெடுக்கும். இந்த கதை தேவையில்லை. ஓகே, அது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். 2 வார் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேசி பாயிண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னால், ஸோ பேட்டில் ஆஃப் கிரேசி அப்படின்றவனுக்கு வந்து 46 வயசு. பேட்டில் ஆஃப் போய்ட்ரஸ் அப்படின்னு எனக்கு வந்து 56. ஓகேவா? ஸோ 2 அப்ரண்டிஸ் வந்து எட்வர்டு கீழே இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஸோ யார் ஹெட்டாக இருப்பாங்கன்னா 3ஆம் எட்வர்ட் அவர்கள் தான். அதில் ஃப்ரான்ஸ் வந்து படையெடுக்கும் போது ஹெட்டாக இருப்பார். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு அவர் தான் போர் தொடங்கும் போது இவர் தான் ஹெட்டாக இருப்பார். அந்த காலகட்டத்தில் தான் என்ன ஆகும்னா 46 கிரேசி வரும், பேட்டில் ஆஃப் கிரேசி வரும். பாய்ட்ரஸ் அப்படின்றது 56 நடக்கும். இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாய்ட்ரஸ் அப்படின்ற போரில் வந்துட்டு 2ஆம் ஜானை வந்துட்டு கைது பண்ணிடுவாங்க. இந்த கேள்வி கேட்கலாம், பாய்ட்ரஸ் போரில் வந்து 2ஆம் ஜான் கைது செய்யப்பட்டார்களா இல்லைனா கிரேசி போரில் கைது செய்யப்பட்டார்களா அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? 2ஆம் ஜான் அப்படின்றவங்க வந்து பாய்ட்ரஸ் அப்படின்ற போரில் வந்து கைது செஞ்சுறாங்க. ஸோ எட்வர்ட்க்கு 2 அப்ரண்டிஸ், கிரேசி பாயிண்ட். இவங்களுக்கு ட்ரீட் கொடுக்க தான் பிரிட்டானியா பிஸ்கெட். ஸோ ட்ரீட்டி ஆஃப் பிரிட்டானியா. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடங்களை வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கிலாந்து ஈஸியாக வின் பண்ணிடுறாங்க. செகண்ட்னா ஈகிளுக்கு கே. ஸோ கரோலின் வார். கரோலின் போர் பொறுத்த வரைக்கும் 20 வருஷம் நடக்குது. 69 89 வரைக்கும் நடக்குது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் 5ஆம் சார்லஸ்னு ஒருத்தர் இருக்கார். தலைவன் ஆர்கேண்டான்னு உள்ளே இறங்குறாரு. ஸோ அவர் வந்து பயங்கரமான ஒரு பெரிய ஆள். ஓகேங்களா? ஸோ வலிமையாக இருக்காங்க. மக்கள் எல்லாமே பயங்கரமாக வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகிறாங்க. ஏன்னா தலைவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் பேசிக்காக மக்கள் படைத்தலைவர்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ வந்து என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவே இவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக வழிநடத்த நல்ல ஒரு வலிமையான வீரமான படைத்தளபதி, ராஜதந்திரம் தெரிஞ்ச படைத்தளபதி ஒருத்தர் இருக்கணும். அவர் பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூக்லின். ஓகேங்களா? ஃபெர்டினண்ட் டு கியூக்லின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்சோட ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா ஃபெர்டினண்ட் டியூ கியூச்சிலின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரொனன்சியேஷன் விட்டு தள்ளுங்க. கியூக்லின் அப்படின்றது தமிழில் நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணோம். ஸோ கியூக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னால் விரைவாக வந்துட்டு போர் செய்கிறதுனால தான் அவர் வந்துட்டு நான் படைத்தளபதியாக இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலாந்தில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு வாரில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா எட்வர்டில், அந்த பகுதிகளை சேர்த்து நிறைய பகுதிகளை இங்கிலாந்துலேருந்து வாங்கிடுறாங்க. ஸோ என்கிட்ட இருந்தாலும் இடத்த பிடுங்குற அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை பிடுங்குறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறாங்க. ஸோ மக்கள் எல்லாமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. கரோலின் போரில் பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து முன்னிலை போயிட்டே இருக்காங்க. வின் பண்ணிடுறாங்க செகண்ட் கரோலின் போரில். எட்வர்டில் இங்கிலாந்து, கரோலினில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டைமில் இங்கிலாந்து வந்து பயங்கர டம்மி பீஸ் ஆகிட்டாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப வந்துட்டு யாருமே வந்து வர்த்தே இல்லை வருமா அப்படின்ற மாதிரி வர்த்தையே சுத்தமாக இல்லாத அரசர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரில. இந்த டைமை யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே பயங்கர ஸ்ட்ராங்காக ஆகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓகே,
இதுக்கப்புறம் ஈகிள் அப்படின்றதுக்கு முடிஞ்சிச்சு, எட்வர்ட் முடிஞ்சிச்சு, கே ஃபார் கரோலின் முடிஞ்சிச்சு. இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு வாரம் நடக்கும் நூற்றாண்டு வாரில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்காஸ்டரியன் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, லாங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லங்காஸ்டரியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போர் வந்து 1415கள்லேருந்து லாஸ்ட்டாக 1453 வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் வந்து ஒருத்தர் இருப்பார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் ஹென்றி. எப்படி கரோலின் போரில் வந்து ஃப்ரெண்ட்ஸோடைய 5ஆம் சார்லஸ் இருந்தாங்களோ அதே போல் இங்கிலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் ஹென்றி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் என்ன பண்ணுறாரு, என்னடா அது ஏன் முன்னோர்களே வந்து நீங்கள் டம்மி பீஸ்ன்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு எங்கள் தோக்கடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் எப்போ 15ஆவது நூற்றாண்டுகளில் வராரு. 1415களில் 1453 நடக்குது. ஸோ வந்து நானும் வரேன், உங்களுக்கு மட்டும் தான் 5ஆம் சார்லஸ்னு ஒரு பெரிய ஆள் இருக்காங்களா, என் பேர்லேயும் 5 தான் ஸ்டார்ட் ஆகுது, நான் வந்து 5ஆம் ஹென்றி அப்படின்னு தலைவர் வரார். இவர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாரு, ஃப்ரான்ஸ் நீவா நம்ம போர் பார்த்துக்கலாம், இப்போ நம்ம யார் வந்து பெரிய ஆளுன்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் மீது படையெடுக்கிறார். ஓகேவா. ஸோ இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். லாங்கஸ்டரியன் இது இருக்குது பார்த்தீங்களா, லாங்கஸ்டரியன் போரில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இங்கிலாந்துடைய 5ஆம் ஹென்றி அவர்கள் தான் ஃப்ரான்ஸ் மீது மீண்டும் படையெடுக்கிறார். ஓகேங்களா. ஸோ அமைதியாக வந்து ஃப்ரான்ஸ் இருந்துச்சு, தலைவன் தேவையில்லாமல் மும்பு குளித்திருக்கார். ஓகேவா. இதுக்கப்புறம் 1415 ஒரு போர் நடக்கும். ஓகேங்களா, ஒரு பேட்டல் நடக்கும். அந்த பேட்டல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜின்கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, என்ன அஜின்கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வி எப்படின்னா லாங்கஸ்டியான் போருக்குள் நடந்த பேட்டல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த பேட்டல் பேர் என்ன, போர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜின்கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த வந்து நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அஜினாமோட்டோ சாப்பிட்டா ரொம்ப நாளாக லாங்காக வாழ முடியாது அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. அஜின்கோர்ட் அப்படின்றது வந்துட்டு பேட்டல். ஓகேங்களா. இந்த லாங் அப்படின்றது வந்து லாங்கெஸ்ட் எனக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அஜினாமோட்டோ சாப்பிட்டா லாங்காக வாழ முடியாது. ஸோ அஜி லாங் இந்த வேர்டை நான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். இந்த அஜிகோட் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலாந்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வந்து அமையுது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் அஜிகோட். ஓகேங்களா. ஸோ இங்கிலாந்துக்கு 1415 இந்த பேட்டில் அஜிகோட் வந்து ரொம்ப பெரிய வெற்றி வந்தது. ஸோ அழகாக வின் பண்ணிடுறாங்க. இந்த டைமில் நடக்குதுன்னா 1415 வின் பண்ணிட்டாங்க. அப்போ சும்மா இருப்பாங்களா, 1420களில் டைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. இது எதுக்குமா உடன்படிக்கை, ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் என் பண்ணோன்னா அந்த வைலன்ஸால் கண்டிப்பாக என் பண்ண முடியாது. வைலன்ஸால் என் பண்ணால் ரத்தம் எல்லாம் போயிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டி போடுவாங்க. ஓகேவா. ஸோ அந்த உடன்படிக்கை போட்டால் தான் வந்துட்டு கண்டிப்பாக வார் எண்ட் ஆகும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க லேட்டஸ்ட்டில். அட்லீஸ்ட் கொஞ்சம் 20 இயர்ஸ் 15 இயர்ஸ் 5 இயர்ஸ் அமைதியாக இருப்பாங்க. ஓகேங்களா. அதனால் ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. இந்த உடன்படிக்கை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கஸ்டரியனோட போரில் இந்த உடன்படிக்கையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராய்ஸ். ஓகேங்களா. ட்ராய்ஸ் உடன்படிக்கை. ஓகேவா. ஸோ லாங்கஸ்டோரியனில் வந்து அஜினோமோட்டோ சாப்பிட்டா லாங்காக வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ட்ராய்ஸ் எப்படி நம்ம வச்சிங்கன்னா ட்ரேவாக சாப்பிட்டாலுமே அஜினோமோட்டோ லாங்காக வாழ முடியாது. ஓகேங்களா. லாங்கஸ்ட் அண்ட் தென் அஜினோமோட்டோ, இதை மட்டும் நம்ம வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஷார்ட்கட் தான். கண்டிப்பாக உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸில் வந்தாலும் கூட்டுறதுல வந்தாலும் உங்களுக்கு இந்த பாயிண்ட் கிளிக் ஆகும். நீங்கள் ஆனால் ஃபுல்லாக படிக்கணும், இந்த ஷார்ட்கட்டை மட்டும் படிக்காதீங்கன்னு உங்களுக்கு நினைவில் இருக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இங்கிலாந்துடைய 5ஆம் ஹென்றி பிரான்ஸ் மீது மீண்டும் படையெடுக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 1415 அஜின்கோர்ட் அப்படின்ற ஒரு போரில் இங்கிலாந்து வந்து பெரிய வெற்றி வந்து அமையுது அவங்களுக்கு. 1420 415 வந்துட்டு 1415 போர் நடக்குது. 1420 என்ன பண்ணுறாங்க, ஒரு பேட்டில் ஆஃப் முடிச்சுட்டு ட்ரீட்டி போகிறாங்க, உடன்படிக்கை போகிறாங்க. அந்த ட்ரீட்டி பேர் தான் ட்ராய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அந்த ட்ராய்ஸ் படி என்ன ஆகுதுன்னா 5ஆம் ஹென்றி வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃப்ரான்ஸோடைய வாரிசாக நியமிக்கப்படுறாரு. இவ்வளோ கேவலமான ட்ரீட்டி பாருங்களேன். ஒன்று நீ வந்து உன் பகுதிகளை வந்து எனக்கு தான் சொல்லியிருக்கணும், இல்லைனா வந்து நீ ஆட்சி விட்டு இறங்கு, எனக்கு யார் ஃபேவராக இருக்காங்களோ நான் அவனை வந்து உட்கார வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆள் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இந்த 5ஆம் ஹென்றி நான் தான்டா ஃப்ரான்ஸுக்கே இதுக்கு மேலே தலைவன், நீ ஏன்னா சொல்கிறது, நான் வந்து வின் பண்ணுறேன், ட்ரீட்டியே இதான், நீ வந்து உயிரோட போனோம், உன் மக்கள் வந்து நல்லா இருக்கணும்னா நான் தான் தலைவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பார் போல். நானே சொல்கிறேன், அப்படி கேட்டிருக்கிறதுனால தான் இவர் வந்துட்டு இன்கேஸ் வந்து அவர் தான் நியமனமாயிருப்பார். ஓகேங்களா. ஸோ ஃப்ரான்ஸுக்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரிசா. ஓகேவா. ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள், வாரிசா. ஸோ பேரரசுன்றது வேறு, மற்ற எல்லாம் வேறு, வாரிசாக நியமிக்கப்படுறார். ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நாள் இப்படி போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல பிரான்ஸுடைய நாட்டு மன்னரும் சரி, இந்த ஹென்றி இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் சரி இறந்துடுறாங்க. ஏன்னா அது இருக்குன்னு இறந்துட்டா நல்லா தானே இருந்தால் வாரிசாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா அது என்னமோ சூழ்ச்சியாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த இரு நாட்டு அரசர்களுமே வந்துட்டு தனித்தனியாக தான் இறக்குறாங்க, ஒன்றாலாம் இருக்கலாம். ஸோ குறிப்பிட்ட காலகட்டத்திலே இறந்துடுவாங்க. இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ வாரிசு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக லைசன்ஸு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இன்னொருத்தர் புதுசாக வராரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் சார்லஸ். இவங்களுக்குலாம் ஒரு வேலையே இல்லை போலாங்க, பேரே இல்லை போல. அவனுங்களுக்குலாம் வந்து ஒரே பேரே வச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளும் சேர சோழர்ஸ்லாம் அப்படி தான் வைப்பாங்க, 1ஆம் சோழர் 2ஆம் சோழர் அப்படின்னு. பட் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுன்னா நமக்கு நினைவு இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் சார்லஸ்.
இந்த கரோலின் பொறுத்த வரைக்கும் 5ஆம் சார்லஸ், லாங்கஸ்டோரின் பொறுத்த வரைக்கும் 7ஆம் சார்லஸ். தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கரோலினுக்கு 5, லாங்குக்கு 7. ஓகேவா? இங்கே என்ன ஆகுதுன்னா 7ஆம் சார்லஸ் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து வந்து எதிர்ப்பை தெரிவிக்கிறார். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த ட்ரீட்டி நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்கள் எனக்கு முன்னோராக இருக்க யாரோ ஒருத்தர் போட்டாங்க, நீ வாரிசாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப தொடர்ந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆள் 7ஆம் சார்லஸ் வந்துட்டு அவருடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டே இருக்கார். ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு இதோட ஒரு பாயிண்ட் முடியுது, லாங்கஸ்ட் ஸ்டோரியில் முடியுது. இந்த லாங்கஸ்ட் ஸ்டோரியில் மிக முக்கியமாக ஒரு பாயிண்ட் இருக்கும், அதான் ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்றது வந்து வேறு யாரும் இல்லை, ஒரு பெண் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஒரு வீரமங்கை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, அதாவது நேரு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஜெயிலில் இருக்கும் போது அவருடைய மகளுக்கான இந்திரா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுவாங்க. அந்த கடிதத்தில் ஜோன் ஆஃப் ஆர்க்குடைய வரலாற்றை அவர் பதிச்சிருப்பார். இது டிஎன்பிஎஸ்சியில் நம்மளோட டைம் கேட்ட கேள்வி. ஓகேவா? யூனிட் 8 சம்மந்தப்பட்ட கேள்வி. ஏன்னா வந்து அது யார் எழுதியிருப்பாங்க, யாரை பற்றி எழுதியிருப்பாங்க ஃப்ரான்ஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்றவங்க மென்ஷன் பண்ணி அவங்க ஒரு வேறு விதமான கதையை வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ இப்போ எதுக்கு ஒரு பொண்ணு வராங்க, எதுக்கு வீரமங்கை வராங்க, ஜோன் ஆஃப் ஆர்க் யார், இவங்களுக்குள்ள தானே சண்டை, இவங்க எதுக்குமா தேவையில்லாமல் வந்துட்டு கௌசிக் நடுவில் வந்தான்ற கதையை வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஞ்சு படை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக பல வெற்றிகளை பெறத்துக்கு உதவுறாங்க. ஏன்னா மேபி அவங்க வந்து நல்லா யோசிச்சு வந்து இப்படி வந்து சூதனமாக செயல்படலாம், இப்படி வந்துட்டு நீங்கள் வந்து வின் பண்ணலாம், இல்லை வந்து இந்த போர் படைகள் வந்து இப்படி செலுத்தலாம் அப்படின்னு நிறைய நம்ம ஐடியாஸ் கொடுத்துருக்கலாம். ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்றவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஊக்கமளிக்கிறதுனால இந்த படைகள் எல்லாமே பல உதவிகள்னால ஃப்ரெஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெற்றி பெற்றுட்டே வராங்க. ஓகேவா? இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 1431களில் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, சும்மா இருப்பாங்களா? அவங்க இப்படி சும்மா இருக்க முடியும்? யாரா அந்த பொண்ணு தேவையில்லாம நடுவில் வந்துட்டு நம்ம 2 பேருக்குள்ளே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்ற கூடிய ஒரு வீரமங்கையை கைது செஞ்சிடறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1431களில் கைது செய்யப்பட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எரிச்சிடுறாங்க அந்த அம்மா. ஓகேவா? ஜோன் ஆஃப் ஆர்க் ஈவன் வந்துட்டு ஃப்ரான்ஸில் வந்து அவங்களுடைய சிலை இன்னுமே வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக வீரமங்கை சிலையை எரிச்சிடுறாங்க. ஏன்னா வந்து இந்த பொம்பளை வச்சுட்டு இருந்தால் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சூழ்ச்சிகள் வந்து சொல்லி ஃப்ரான்ஸை வின் பண்ண வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1431 1431களில் இந்த ஜோன் ஆஃப் ஆர்க் என்னும் வீரமங்கையை என்னப்பா கைது செஞ்சு எரிச்சிடறாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஃப்ரெஞ்சுக்கு செம்ம டென்ஷனாக ஆகுது. எப்படி நீ வந்து எங்கள் நாட்டு பெண்மணி, எங்கள் நாட்டோடைய படை வீரரை நீ வந்து எரிக்கலாம் அப்படின்ற மாதிரி செம்ம கொந்தளிச்சிட்டாங்க பயங்கரமாக. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஃப்ரெஞ்சில் வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து இங்கிலாந்து மேலே வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு பேட்டல் ஸ்டார்ட் ஆகுது இவங்களால. என்ன பேட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டல் ஆஃப் கேஸ்டிலோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பேட்டல் ஆஃப் கேஸ்டிலோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பேட்டல் ஆஃப் கேஸ்டிலோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர் வந்து எதிர்ப்புகள் காரணமாக உருவாகும். எப்படி நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்ற எதிர்ப்புகள் காரணமாக பேட்டல் ஆஃப் கேஸ்டிலோன் உருவாகும். இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து படு தோல்வி அடைஞ்சாங்க. ஏன் தோல்வி அடைகிறாங்கன்னா ஆல்ரெடி ஆக்ரோஷமாக இருக்காங்க. நீங்கள் எப்படி வந்து இந்த பெண்மணி எரிக்கலாம் அப்படின்ற டென்ஷனில் இருப்பாங்க. ஏன்னா நிறைய வந்து வழிகாட்டுகள் பண்ணியிருப்பாங்க, அது மூலியமாக தான் வெற்றிகள் பெற்றிருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு எரிச்சதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடுவாங்க. அந்த கோவத்திலேயே போய் இங்கிலாந்து வந்து தோக்கடிச்சிருவாங்க. ஸோ 1453களில் என்ன ஆகும்னா பேட்டல் ஆஃப் கேஸ்டிலோன் அப்படின்ற ஒரு போர் இங்கிலாந்து வந்து தோற்றும். ஸோ இதனால் 100 ஆண்டு போர் வந்து முடிவுக்கு வந்துடும். ஸோ இங்கிலாந்து ஃப்ரான்ஸ்லேருந்து பெரும்பாலான பகுதி வந்து இழந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் ஃப்ரான்ஸில் இந்த பகுதினா, ஸோ நடுவில் செகண்ட் டைம் வந்து வின் பண்ணாங்கன்னு சொன்னால ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரான்ஸ் வின் பண்ணும், செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கிலீஷ் வின் பண்ணும், தேர்டில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரான்ஸ் வின் பண்ணிடும். ஸோ அந்த செகண்டில் என்ன பண்ணாங்க, அந்த லூஸில் இருந்து ஒருத்தர் இருந்தார்ல, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எட்வர்டியன் நடக்கும்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு மன்னர் வந்து கைது செய்யப்பட்ட என்ன ஆகுனா இங்கிலாந்து வந்துட்டு உடன்படிக்கையில் சில பகுதிகள் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டில் இங்கிலாந்து வந்து வின் பண்ணிடுவாங்க, அதில் தான் பகுதிகள் வாங்குவாங்க. செகண்ட் தான் வந்து கரோலின் வாரில் தான் நடக்கணும், ஃப்ரெஞ்சு வின் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்டில் வந்து நீ எப்படி வின் பண்ணலாம்னா இவர் வந்து போட்டிக்கு வருவார், 5ஆம் ஹென்றி அவர்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகள்லாம் சேர்த்து இங்கிலாந்து வந்து ஃப்ரான்ஸில் நிறைய பகுதிகள் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த மொத்த பகுதிகளுமே பேட்டல் ஆஃப் கேஸ்டிலோன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த போரில் இழந்துருவாங்க. ஸோ இதோட வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ஆண்டு வார் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 4 இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போருடைய கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? போருடைய கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் ரோஜா பூ வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார் வரும். ஸோ என்ன போருடைய கான்சிக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியணைக்கான உரிமை.
எனக்கு வந்துட்டு நான் அப்படின்ட்டு 1008 பேர் போட்டி போட்டுறாங்க. ஸோ, அதனால ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாண்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதி தற்போது பெல்ஜியம் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது பார்த்தீங்களா? அந்த நாட்டில இருக்கும். அந்த பகுதிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் ஓகேங்களா? போருக்கான காரணங்கள் சொல்றேன். கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுனாலயும் போர் ஸ்டார்ட் ஆனதுக்கு ரீசனா இருக்கலாம். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிறைய பிரபுக்களுடைய ஆதரவு கிடைக்குது. இதுவும் ஒரு பாயிண்ட்டா இருக்கலாம். 4வது பிராந்தியங்கள் வந்து இந்த விரிவாக்கம் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ, அதனாலேயும் போருக்கு வந்து ரீசனாக இருக்கலாம். ஓகேவா? இந்த 4 பாயிண்ட் தான் போருக்கு காரணங்கள் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோடைய அரியணைகள் உரிமை, ஃப்ளாண்ட்ரஸ் மீது, அதாவது பெல்ஜியமில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதாவது ஃப்ளாண்ட்ரஸ் மீதான கட்டுப்பாடு, ஃப்ரெண்ட்ஷிப் பிரபுக்களுடைய ஆதரவு, பிராந்திய விரிவாக்கம். ஓகேவா? ஸோ, இந்த 4 பாயிண்ட்டில் உள்ள என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ, அதுக்கு முன்னாடி நான் சார்ஜ் போட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிறீங்க. ஒரு 2 ஓகேங்க. கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்றைக்கி இதுவும் ரோஜா பூ வாரம் மட்டும் பார்த்தலாம். அதுக்கப்புறம் சிலுவை வாரம் போயிட்டு மறுமலர்ச்சிக்கு போய்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ, இந்த போருக்கான காரணங்களில் 4 பாயிண்ட் பார்த்தோமா? ஸோ, ஃப்ரெண்ட்ஸுக்கான அரியணை உரிமை. இது என்ன அரியணை உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து மன்னர் இருக்கார் பார்த்தீங்களா? அந்த இங்கிலாந்து மன்னர் என்ன பண்ணுறாருனா, சும்மா இல்லாமல் அடுத்தவன் சொத்து நமக்கு எதுக்கு, தேவையா இந்த ஆளுக்கு, இவர் என்ன பண்ணுவார்னா, இங்கிலாந்தும் எனக்கு தான், ஃப்ரான்ஸும் எனக்கு தாண்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக வந்து எம்ஆர்ஆத டைலாக் மாதிரிலாம் பேசிட்டு வருவாப்பில். இந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கவனா சொன்ன, லூசாடா நீ உன் இடத்த நீ வச்சுக்கோ, நான் இடத்த நான் வச்சுக்கிறேன், நீ ஏன் சம்மந்தமே இல்லாமல் வரன்ட்டு அவங்களும் கொஞ்சம் காம் டவுனாக பேசுவாங்க. ஓகேவா? ஸோ, ஆனால் கேட்க மாட்டார். இந்த இங்கிலாந்து மன்னர் என்ன பண்ணுவார்னா, ஃப்ரெஞ்சும் எனக்கே, இங்கிலாந்தும் எனக்கே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவார், அரியணை உரிமை எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ, இதான் ஃப்ரெண்ட்ஸ் அரியணைக்கான உரிமைக்கான பாயிண்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே மேஜர் பாயிண்ட்டே இதுதான். இந்த பிரிட்டிஷ்காரன் சும்மா இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸில் இருக்க உரிமையை வந்துட்டு அவன் எடுக்க ஆரம்பித்தான். ஸோ, அதனால் ஃப்ரெண்ட்ஸுக்காரவங்களுக்கும் கோவம் வந்துருச்சு. 1328 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, இந்த ஃப்ரெஞ்சு முடியாட்சியில் வந்து கேபிடியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு உருவாச்சு அப்படின்ற மாதிரி சொன்னேன்னா, அதான் வந்துட்டு இந்த இவங்க வந்து 987 வந்து கரோலிங் வம்சத்துலேருந்து கடைசி ஆட்சியாளர் 5ஆம் லூயி வந்து இறந்துருவார். அதுக்கப்புறம் ஹூய் கேபிட்டட் அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த கேபிட்டேன்னு ஒன்ற வம்சம் வந்து உருவாக்குவாருன்னு சொல்லிட்டு அந்த 1328 வரையில் ஃப்ரான்ஸோடைய கடைசி கேபிட்டன் மன்னர் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் 4ஆம் சார்லஸ். ஓகேங்களா? அவருக்கு வந்து வாரிசு இல்லாமல் இருக்கும். ஸோ, வாரிசு இல்லாமல் இறந்துருவார். ஸோ, அதனால தான் என்ன பண்ணுவார்னா, இங்கிலாந்துக்காரன் அங்கே தான் வந்து உங்களுக்கு ஆட்சியை வந்து பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையா, அப்போ நான் வருவேன், நான் தான் ராஜா அப்படின்ற மாதிரி உள்ளே வருவாப்பில். ஸோ, 4ஆம் சார்லஸ் இருக்கார்ல, இவர் வந்துட்டு அரியணை உரிமையில் வருவார். அதே போல் 5ஆம் சார்லஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து கரோலின் போரில் வருவார். ஓகேவா? அதுக்கப்புறம் 6ஆம் சார்லஸ் வரமாட்டாங்க. 7ஆம் சார்லஸ் வருவார். அவர் எங்கே வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோன் ஆஃப் ஆர்க்குக்கு முன்னாடி வருவார். அதாவது லாங்கஸ்டேலியன் போரில் வருவாங்க. இவங்க 3 பேர் தான் 6ஆம் சார்லஸ் இல்லை, 4, 5, 7 வருவாங்க. ஓகேங்களா? ஸோ, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இத்தனை சார்லஸ்ன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு 4 பேஜஸோ 2 பேஜஸோ கொண்டு 100 வாரம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக மெமரைஸ் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி கூட பார்த்துக்கோங்க, பேசிக் தெரிஞ்சுக்கும். ஸோ, இங்கே வந்து இவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, வாரிசு இல்லாமல் இறந்துடுறாரா? இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நெருங்கிய ஒரு ஆண் உறவினர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதான் ஆண் உறவினர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மேபி வந்து இளவரசர் ஆகலாம், இல்லை அவங்க வந்துட்டு வாரிசு ஆகலாம். ஸோ, அந்த அரசருக்கு ரொம்ப அக்கா பையன், அண்ணன் பையன் அந்த மாதிரி யாராவது மேபி இருந்திருக்கலாம். ஸோ, அந்த மாதிரி உறவினர்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்கள நிற்க வைங்க, அவங்கள நிற்க வைங்க, நான் ஆளுக்கு ஒரு பேரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சும்மா சொல்லணும் ஓசி சொத்து கிடைக்குதுன்னா, இந்த மாதிரி வந்து ஆளுக்கு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, 3ஆம் எட்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு மேலே நான் தான் வந்து உங்கள் ஆட்சியை வந்து ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகேவா? ஸோ, இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்வர்ட் சார்லஸ்க்கு வந்து ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யார், எட்வர்ட் சார்லஸ்னு ஒருத்தர் இருப்பார். யார் அந்த எட்வர்ட்னா, இப்போ தான் சொன்னல, இந்த இவர் தான் வந்து இங்கிலாந்துடைய கிங்காக இருப்பார். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆள்றேன் அப்படின்னு வந்திருப்பார். இந்த எட்வர்ட் சார்லஸ்க்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்க தங்கச்சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசபெல்லாவுடைய பொண்ணு. அவங்க தான் வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசபெல்லா எங்கேயோ படித்த மாதிரி இருக்கா? கரெக்டு. அந்த இசபெல்லாவுடைய பொண்ணு தான் இந்த எட்வர்ட் சார்லஸ்க்கு தங்கச்சியாக இருப்பாங்க. ஓகேவா? ரைட்டு. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சரி, தேவையில்லை, அதை விட்டுருங்க. ஸோ, இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிக் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, பெண்கள் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழித்தோன்றர்கள், பெண்கள் வழித்தோன்றர்கள்லையோ இல்லைனா வந்துட்டு பெண் அவங்களுக்கு இருந்தாலுமோ ஆட்சி வந்து செய்ய முடியாது. அவங்க ஆண் வாரிசு இருந்தால் தான் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்றது தான் சாலிக் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, பெண் வழிகளில் வந்த பேரன்லாம் இருப்பாங்க பாருங்களேன், அவங்களுக்கும் ஆட்சி தர மாட்டாங்க. ஸோ, இதனால் என்ன ஆகும்னா, ஃப்ரெஞ்சு அரசுகளே இல்லை பரவாயில்ல, இந்த மாதிரி பெண் வழியில் வந்தாலுமே பரவாயில்ல, நம்ம நாட்டை சேர்ந்த நம்ம நாட்டவரே ஆண்டா பரவாயில்ல, ஸோ, இது வந்து இந்த இங்கிலாந்துக்காரன் ஆளக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க.
ஸோ இப்படிலாம் இருக்கிறத தாண்டியும் இந்த 3ஆம் எட்வர்ட் என்ன பண்ணுவார்னா, இந்த முடிவை நான் தான்டா எடுப்பேன், இங்கிலாந்துக்காரனா நான் தான் எடுப்பேன், நீலாம் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த முடிவை ஏற்றுக்க மாட்டார். ஸோ இதனால் என்ன பண்ணுவார்னா, எனக்கு தான் ஃப்ரெஞ்சோடைய அரியணையில் வந்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடறாரு. ஸோ இதை அறிவிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு நாட்டில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீ எப்பட்றா வந்து என் நாட்டை வந்துட்டு நீ பிடிப்ப அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு போருக்கான காரணங்களில் ஃபஸ்ட்டு காரணம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாண்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, ஃப்ளாண்ட்ரஸ் மீதான கட்டுப்பாடுன்னு சொன்னேன். இந்த ஃப்ளாண்ட்ரஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ப்ரெசென்ட் பெல்ஜியமில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஃப்ளாண்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதிகளில் மேக்ஸிமம் என்ன வந்து அப்படி ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ரொம்ப வளமான பகுதி. ஓகேவா? ஏன் வளமான பகுதிகள் அப்படின்னு சொல்கிறேன்னா, கம்பளிலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த கம்பளி உற்பத்தியில் ரொம்ப முக்கியமான வளமான பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா மொத்தத்துலையுமே இந்த ஃப்ளாண்ட்ரஸ் பகுதிகள் தான். இந்த வளமான பகுதியாக இருந்த பகுதி இந்த ஃப்ளாண்ட்ரஸில் நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருவாங்க. ஸோ இது 2வது விஷயமா வந்து பாயிண்ட் வந்து வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கு தேவையான கம்பளி நீ என்ன பண்ணும், ஃப்ளாண்ட்ரஸ் எனக்கு கொடுத்துறாரு, அவன் காசும் தர மாட்டேன், எதுவும் தர மாட்டேன், நீ வந்து எனக்கு ஓசியில் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சில கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க. இது பயங்கரமாக டென்ஷன் ஆயிரும் ஃப்ளாண்ட்ரஸ்க்கு. ஏன்னா அங்கே வந்து முக்கியமாக இருக்கிறதே கம்பளி தான். அதை வச்சு தான் வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் க்ரோத் ஆகும். ஒன் ஆஃப் த ஒரு 2-3% ஆஃப் எக்கனாமி வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு இதில் வந்து தான் க்ரோத் ஆகும். ஓகேவா? ஸோ இதனால் வந்து ஃப்ளாண்ட்ரஸ் வந்து செகண்ட் ரீசன். ஸோ வந்து என்னடா இவன் இப்படி பண்ணுறான், ஆட்சியும் பிடிச்சிட்டான், இது தேவையில்லாமல் எதுக்கு வந்து நம்ம எக்கானமியில் தலையிடுறான் அப்படின்ற மாதிரி செம டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த டைமில் வந்து ஃப்ரான்ஸ் கூட மோதல்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். செல்வாக்கு வந்து என்ன ஆகும்னா ஃப்ரான்ஸ் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிடும். ஏன்னா நோபல்ஸ் என்னதான் ஃப்ரெண்ட்ஸுக்காரனுக்கு நீ வந்து எனக்கு கீழே இருக்கணும், நீ வந்து முடியாட்சியாக இருந்தாலும் கீழே இருக்கணும் யோசிச்சாலுமே இந்த இடத்துல நோபல்ஸ்க்குமே அடி வாங்கும். ஓகேவா? ஸோ நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்காரன் சொன்னோன்னே இவங்களுக்கும் டென்ஷன் ஆகி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோபல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வந்து இங்கிலாந்துக்கு சுத்தமாக பிடிக்காது. இவனுங்க என்னடா தொல்லை கொடுத்துட்டு இருக்கானுங்க, இவனுங்க ரொம்ப டென்ஷன் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி சில நோபல்ஸ் வந்து ரொம்ப வந்து ரொம்ப தேவையில்லாத சில விஷயம்லாம் பண்ணி ரொம்ப இரிட்டேட் பண்ணி விட்டுருவானுங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். என்ன நீ இவங்க இப்படியும் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு ரீசனாக போருக்கு ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராந்திய விரிவாக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா, இந்த 2 நாடுகளுமே என்ன பண்ணுவாங்க, நிறைய பிராந்தியங்கள் ஆதரவு தெரிவிப்பாங்க. பிராந்தியங்கள் அப்படின்னா ஃப்ரான்டைஸ் லைன்ஸ் கிட்ட இருக்கலாம். ஓகேங்களா? சில இந்த ப்ராவிஷனல் மாகாணங்கள்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை தாண்டி சில பிராந்தியங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லையே வந்து இங்கிலாந்து மாற்றுவாங்க. ஓகேங்களா? அந்த காஸ்கோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த பிரான்ஸில் இருக்கக்கூடிய இடம் தான். அந்த இடத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாமல் விரிவுபடுத்திடுவாங்க. நீ வந்து இவ்வளோதான் இடம் இல்லை, இதை தாண்டி வந்து இந்த இடத்தோட பேர் காஸ்கோனி தான் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பார்த்து விட்ருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இங்கிலாந்து மன்னர் கட்டுப்பாட்டில் கீழே இருந்த எல்லா பகுதிகளுமே என்ன ஆகும்னா ஃப்ரான்ஸோடைய பகுதிகளெலாம் கைப்பற்றிடுவாங்க. ஸோ தேவையில்லாமல் கண்ட இஷ்டத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் இந்த பகுதி, இது வரைக்கும் இந்த பகுதின்னு சொல்லிட்டு விரிவாக்கம் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இந்த 4 ரீசன்னால் என்ன பண்ணுவாங்க, உன்னெல்லாம் வந்துட்டு என்னால் அரசனை ஏற்றுக்க முடியாதுடா, நீ தேவையில்லாமல் என் நாட்டுக்குள்ளே வந்ததே ஃபஸ்ட்டு தப்பு, அதுக்கப்புறம் எக்கனாமிக்குள்ளே அந்த ஃப்ளாண்ட்ரஸ்குள்ளே அந்த கம்பளி உருவாக்கம் பார்த்தீங்களா, அதில் வந்து நீ வந்து வந்தது அதோட தப்பு, இதை தாண்டி வந்துட்டு நீ என்ன பண்ண இந்த ஃப்ரெண்ட்ஸோடைய ஆதரவாளர்கள் வந்து நீ ரொம்ப வந்து டென்ஷன் பண்ண, அது இன்னொரு தப்பு, 4வதாகவும் நீ ஒரு தப்பு பண்ண, நான் வந்து இத்தனை தப்பு பண்ணி நான் மன்னிச்சிட்டே இருந்தேன், நான் வந்து ரொம்ப வந்துட்டு நல்லவளா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உள்ளே வருவாங்க. ஓகேங்களா? படைக்கு வரும்போது தான் இந்த 3 போரும் நடக்கும். எட்வர்டியன் போரும் ஆகட்டும், கரோலின் போர் ஆகட்டும், லாங்கஸ்டரின் போர் ஆகட்டும். ஓகேவா? ஸோ இந்த 3 போர் நடக்கும். எட்வர்டியன் பொறுத்த வரைக்கும் கிரேசி, நான் 2 வாரம் சொன்னோன்னா ஞாபகம் இருக்கா, கிரேசி பாயிண்ட்ரஸ்ன்னு சொல்லுவேன். ட்ரீட்டி வந்து பிரிட்டானியா பிஸ்கெட்டுன்னு சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கரோலின் பொறுத்த வரைக்கும் 5ஆம் சார்லஸ் வருவாங்க. இவர் வந்து ரொம்ப வந்து பயங்கரமாக இருக்கார், குயிக்காக வந்துட்டு படை தளபதி இருப்பார். ஓகேங்களா? அவர் பேர் நான் குயிக்லின் அப்படின்னு சொன்னேன். இது செகண்ட் கரோலின் போர் 69லேருந்து 89 வரைக்கும். இதுக்கப்புறம் லாங்கோஸ்டோரியன் அஜினோமோட்டோன்னு சொன்னோன்னா, ஸோ அஜினோமோட்டோஸ் வந்து லாங்காக வாழ முடியாது, அது ட்ரேவான்றது வந்து அந்த ட்ரே அப்படின்றது ட்ரீட்டி ஆஃப் ட்ராய்ஸ் உடன்படிக்கை அப்படின்றது தான் ட்ராய்ஸ் உடன்படிக்கை. ஸோ வந்து ட்ரேவா சாப்பிட்டாலும் வந்து லாங்காக உயிரோடு வாழ முடியாதுன்னு சொன்னேன். இதை தாண்டி ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரமங்கை வருவாங்க. 1431 அவங்களை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலாந்துக்காரங்க பிடிச்சி ஜெயிலேருந்து எரிச்சிருவான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் விடுவிச்சு எரிச்சிருவான். அந்த இடத்துல இன்னொரு போர் நடக்கும் 1453 அதான் கடைசி பேட்டல், அதை லாங்கஸ்டாக இருக்கக்கூடிய இன்னொரு போர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எந்த காஸ்ட்லியாக இருந்தாலும் நம்ம வின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் சேயிங் வரும். ஆக்சுவலாக அட் எனி காஸ்ட் வி வில் வின் அப்படின்னு ஒரு சேயிங் வரும். எந்த காஸ்ட்லியாக இருந்தாலும் வின் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இந்த பேட்டில் ஆஃப் கேஸ்டிலியனில் என்ன ஆகும்னா 1453 வின் பண்ணிடுவாங்க. யார்? ஃப்ரான்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட 100ஆண்டு வார் முடிஞ்சிடும். இதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்வர்டியம் பொறுத்த வரைக்கும் 3ஆம் எட்வர்டு ஸ்டார்ட் ஆகணும். கரோலின் பொறுத்த வரைக்கும் 5ஆம் சார்லஸ் அவர்கள், லாங்கஸ்டோரியன் போர் பொறுத்த வரைக்கும் 5ஆம் ஹென்றி அவர்களும், 7ஆம் சார்லஸ் அவர்கள், ஜோன் ஆஃப் ஆர்க். ஓகேவா?
சரி, ஓகே. போருக்கான ரீசன் என்னன்னு பார்த்தாச்சு. 3 போர் பார்த்தாச்சு. இப்ப இதுக்குன்னு ஒரு கான்சிக்வென்ஸ் ஐ மீன் தமிழ்ல விளைவுகள் இதுக்குன்னு ஒரு விளைவுகள் இருக்கும்ல. இதுக்கு என்ன விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 போர்கள்ல இங்கிலாந்துக்கும், பிரான்ஸுக்கும் நடந்துச்சுன்னு சொன்னேன். இந்த 2 நாடுகளுக்குமே ஆழமா பயங்கரமான விளைவுகள் ஏற்படுத்தி தந்துச்சு இந்த நாடுகள். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய உணர்வு வலுப்பெறுது. ஓகேவா? ஸோ மக்களிடையே தேசிய உணர்வு அதாவது நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி கிறிஸ்டியானிட்டின்னு என்னதான் ஒட்டு மொத்தமா இருந்தாலும், அத தாண்டி தேசிய உணர்வு அப்படின்றது தனி. ஸோ அந்த உணர்வுகள் வந்து 2 நாட்டுக்கும் பிரான்ஸுக்கும், இங்கிலாந்துக்கும் தாறுமாறா அதிகமாகுது. பிரான்ஸ் தான் பெருசுன்னு அவன் பேச, இங்கிலாந்து தான் பெருசுன்னு இவன் பேசுறான். ஓகேவா? இப்படி இருக்கு. இதை தாண்டி என்ன ஆகுதுன்னா, மக்கள் வந்து அவங்களுடைய மன்னர்களையும், நாட்டையும் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்நியர்கள்கிட்ட இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுபடுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பல போர்கள், புதிய போர் முறைகள்லாம் வந்து ராணுவ தொழில்நுட்பங்கள், பல புதிய போர் முறைகள்லாம் ஒவ்வொரு நாடுமே அவங்களுக்கான கற்பிச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது மூலியமா போர்கள்லாம் வந்துட்டு வளர்ச்சி வழிவகுத்தது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. லாங் பவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல நீண்ட வில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீண்ட வில்னா அந்த வில்லம்பு இருக்குல்ல, அதான் வில். லாங் பவ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் பவ் அப்படின்றதும் பீரங்கிகள் வந்து போர்ல வந்துட்டு பங்கு வகிக்கிறதும் வந்துட்டு ரொம்ப அதிகமா செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? வில்லு சொல்லுவோம்ல, அதை லாங் பவ் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லு விடுறது, அதுக்கப்புறம் பீரங்கிகள் இது பண்றது எல்லாமே வந்துட்டு அதிகமாக்குறாங்க. இந்த இடத்துல இங்கிலாந்துடைய பார்லிமெண்ட்ல கூடிய அதிகாரம் வந்து அதிகரிக்குது. போருடைய விளைவுகளுக்காக சொல்றேன். இங்கிலாந்துடைய போர் பார்லிமெண்ட்லாம் அதிகாரம் அதிகரிக்கிறாங்க. போருக்கு வந்து நிதி திரட்ட மன்னர்கள் வந்து என்ன பண்றாங்க, பார்லிமெண்ட்ல ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி போருக்கு வந்து நிதி திரட்டணும். அட் எனி காஸ்ட் எப்போ வேணாலும் வந்து போர்கள் நடக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்துட்டு 100 போர்கள் அவங்களுக்கு தெரியாது. 3 டைம் பிரிச்சு நடந்துச்சு. ஸோ எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, போருக்கு வந்துட்டு மணி சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்லிமெண்ட்லேயே பேசுறாங்க. ஓகேங்களா? ஸோ பிரான்ஸோடைய முடியாட்சி என்ன பண்ணா மேலும் வழிப்பது மொனார்கி ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. முடியாட்சி வந்து என்ன ஆகுதுன்னா மேலும் வளப்பெற ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் போரில் இந்த 2 நாடுகளுமே பொருளாதாரத்தில் பயங்கரமாக கடுமையாக வந்து பாதிக்கிறாங்க. ஏன்னா 100 வருஷம் வந்துட்டு போர் செஞ்சு எந்த நாடு தாங்க கஜானா காலியாகாமல் இருக்கும். ஸோ மொத்தமாக வந்து எம்டி ஆகுது. ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 நாடுகளுமே வந்து இப்போ சண்டை போடுற அளவுக்கு எனக்கு தெம்பில்ல தம்பி அப்படின்ற மாதிரி வந்து 2 நாடுகளுமே வந்துட்டு கொஞ்சம் கஜானா சேட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. லேட்டரில் திருப்பி சண்டை போட்டுப்பாங்க. அது வேறு விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து 2 நாடுகளும் கொஞ்சம் அமைதியாக அவங்களோட எக்கனாமிக் டெவலப் பண்ணுறத வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க 100 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ வணிகம் வந்து நிறைய பாதிக்கப்படும். ஏன்னா இந்த பகுதிகளில் வந்து வணிகம் செஞ்சுருப்பாங்க. ஸோ கம்பளிலாம் வந்து இவன் தரணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அங்கேயும் லாஸ்ட் தான் ஃப்ளாண்ட்ரஸில். ஸோ இந்த மாதிரி வணிகங்கள் வந்து நிறைய பாதிக்கப்படுது. இதை தாண்டி வாரிசுரிமை போர்லாம் இதுக்கு மேலே இல்லை. பெண் வழியாக இருந்தாலும் ஆண் வழியாக இருந்தாலும் இதுக்கு மேலே நாங்கள் ஆண்டுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இது பண்ணுறாங்க. நிலப்பரப்பு அப்படின்றதுல வந்து நிறைய ஒருங்கிணைப்புகள் வந்து ஃப்ரான்ஸ் செய்கிறாங்க. ஸோ அதனால் வெற்றி வந்து ஃப்ரான்ஸ்க்கு ஓரளவுக்கு பக்கத்தில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் இருக்காங்கல்ல, ஃப்ரான்ஸ்லேருந்து வெளியேறிடுவாங்க. சரி, ஓகே, நீங்கள் வந்து நான் தோத்துட்டோம், நான் வந்து நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிடுவாங்கன்னா, அவன் ரொம்ப நல்லவன்லாம் இல்லைங்க. இந்தியாவில் என்ன பண்ணாங்களோ மொத்த காசு தூக்கிட்டு போனாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே நம்ம ஃப்ரான்ஸ்லேருந்து என்ன பண்ணுறது அப்படின்றதுனால அவங்க ஊருக்கு பொட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்னாங்கன்னா, ஃப்ரான்ஸில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு இங்கிலாந்து வந்து அவங்களுடைய கவனத்தை உள்நாட்டு உரங்களில் திருப்புறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு போர் வந்துட்டு வழிவகுக்கிறாங்க. அந்த போர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரில் என்னமோ சூப்பராக தான் இருக்குது. பட் போர் ரொம்ப கொடூரமாக இருக்கும். ரோஜா பூ வார். ஓகேங்களா? இந்த போர் பேர் என்னன்னா ரோஜா பூ வார். வார் ஆஃப் த ரோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்ல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இங்கிலாந்துக்காரன் சும்மாவே இருக்காம திருப்பி என்ன பண்ணுவான், இந்த அரியணை எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வருவான். ஓகேவா? ஸோ இந்த போர் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1455லேருந்து 1487. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி 100 போர், ரோஜா பூ வார் 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 1455லேருந்து 1487 வரைக்கும் நடக்கும் இந்த ரோஜா பூ வார். ஓகேவா? இங்கே வந்து ஹவுஸ் ஆஃப் லான்கெஸ்டர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அண்ட் தென் ஹவுஸ் ஆஃப் யார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லான்கெஸ்டர், யார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 2 முக்கிய குடும்பங்கள் இருக்கும். இந்த குடும்பங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த குடும்பத்தில் தான் இங்கிலாந்துடைய அரியணை பிரச்சனை வரும். ஓகேங்களா? யார் வந்து கைப்பற்றுறது? லாங்கஸ்டர் நாங்கள் வந்து இங்கிலாந்து கைப்பற்றுவோமா, இல்லை வந்து ஹவுஸ் ஆஃப் யார்க் நீங்கள் வந்து இங்கிலாந்து கைப்பற்றுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வாரிசு இந்த 2 வாரிசு இருக்கு பார்த்தீங்களா? இவங்களுக்குள்ள அந்த சண்டை நடக்கிறது தான் ரோஜா பூவார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லாங்கெஸ்டருக்கும் யார்க்குக்கும். ஓகே, யாரும் லாங்கஸ்டர், நியூயார்க்குக்கு யார்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங்கஸ்ட் இருக்குது லாங். ஓகேவா? ஸோ இந்த லாங் யார்க்குன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஹவுஸ் ஆஃப் லாங்கஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்குது. ஹவுஸ் ஆஃப் யார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்குது. முக்கிய பிரபு குடும்பங்கள். ஓகேவா? இந்த குடும்பங்களுக்கிலேயே இங்கிலாந்து நாட்டுடைய அரியணையை யார் கைப்பற்றுறது, யார் அதிகாரத்தில் வந்து அதிகமாக வந்து போட்டிகளை வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பெரும் விளைவுகள் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல இந்த 2 அரசு குடும்பங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அரச வம்சாவளி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த அரச வம்சாவளிய கிளைகள் தான் இவங்க. அவங்க இந்த அரச வம்சாவளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பிளண்டஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்டஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரச வழியிலேருந்து பிரிஞ்சது தான் இவங்க 2 பேருமே. ஹவுஸ் ஆஃப் லாங்கஸ்டரும், ஹவுஸ் ஆஃப் யார்க்கும். ஓகேங்களா? மேபி அவங்களுக்குள்ள இந்த பங்காளி சண்டைன்னு பிரிஞ்சிருப்பானுங்க. ஸோ பிரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இங்கிலாந்து லாங்கஸ்டர் நாங்க தான் ஆளுவோம்ன்னு சொல்லிட்டு, யாருக்கு அவங்க தான் ஆளுவோம்ன்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல அரியணை போட்டி நடக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கிலாந்து அரியணை போட்டிக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு இதில் வந்து ஒரு 4 போர்கள் நடக்கும். ஓகேங்களா? என்ன 4 போர்கள் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதற்கட்ட போர் வந்து பேரே வந்து முதற்கட்ட போர் தான். 1455லேருந்து 1461 வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வாரி பிரபு போர்ன்னு சொல்லிட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து செல்வாக்குகள் நடக்கும். ஓகேங்களா? அந்த பிரபுக்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய செல்வாக்குகள் வந்து ஒரு பீரியடில் நடக்கும். 1461லேருந்து 71 வரைக்கும் 10 வருஷம் நடக்கும். 3வது வந்து ரிச்சர்டோடைய ஆட்சி நடக்கும். 83லேருந்து 85 வரைக்கும் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹென்றி டியூட்டரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுச்சி செய்வார். 85லேருந்து 87 வரைக்கும். ஸோ இதுதான் இந்த 4 விஷயம் தான் முக்கியம். போர்ன்னு சொல்ல முடியாது. இந்த 4 விஷயம் தான் முக்கியம். இதை தாண்டி வந்துட்டு என்ன ஆகும்னா, அந்த அரியணைக்கான உரிமை போட்டு என்னாச்சு, யார் வந்து வின் பண்ணுவாங்க, எது வந்து பலவீனமாக அரசாட்சியாக இருந்துச்சு, இதுக்கான பெயர் காரணம்னு ஒன்று சொல்லுவாங்க. எப்படி வந்து இந்த பெயர் காரணம் வந்துச்சு அப்படின்றதுலாம் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி ரோஜா பூவார் முடிக்கலாம் தான் நினச்சேன். பட் ஆனால் 8:30 ஆயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் கொஷின் செக்ஷன் முடிச்சிடலாம். இந்த ரோஜா பூவார் முடிச்சதுக்கப்புறம் புவியியல் கண்டுபிடிப்புகள் இருக்கும். இது யூஜிக்கும் முக்கியம் தான், பிஜிக்கும் முக்கியம் தான். இதில் வந்து ஒன்றும் இல்லைங்க, இந்த கான்ஸ்டான்டினோபிளாக இருக்கும்ல, ஸோ அதை நீங்கள் 4th 5th யூனிட்டில் படிச்சிருப்பீங்க, யூஜி பிஜி. அதுவும் அதுக்கப்புறம் மார்க்கோ போலோடைய பயணக்குறிப்புகள்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பயணங்கள், கடல் பயணங்கள், திசை காட்டும் கருவி, உலக உருண்டையுடைய கோட்பாடுகள், இந்த மாதிரி வாணிக போட்டி, இந்த மாதிரி கிறிஸ்துவ பாதிரியார்கள் நாட்டில் எவ்வளோ வந்துட்டு ஆர்வமாக இருந்தாங்க, வெடிமருந்துகள் தயாரிப்பு, இந்த மாதிரி சிலுவை போர்கள் இதெல்லாம் படிப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 போர்கள் ரொம்ப முக்கியம். 100 போர், சிலுவை போர், ரோஜா போர். அதுக்கப்புறம் கண்டுபிடிப்புகள். இது முடிஞ்சாவே தேசியத்தோட தோற்றம் முடிஞ்சிடும். ஓகேவா? இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக மறுமலர்ச்சிக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ கொஷினுக்கு போகலாமா?